வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு உரளம் முழக்கம். இந்த வாரம் ஒரு புது எபிசோடு வந்திருக்கோம். எபிசோட் பேர் என்னன்னா சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறை. நம்மளாம் சின்ன வயசுலேருந்தே எல்லா சம்மர் ஹாலிடேஸ்க்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பாய்ஸ்லாம் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நம்ம பண்ண விஷயங்கள், விச் இன்க்ளூட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணுவோம். அப்புறம் சம்மருக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபுட் இருக்கலாம். அப்புறம் டூர் போகலாம், இல்லைனா நம்ம ரிலேஷன்ஸை மீட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது. அதே மாதிரி சம்மர் டைமில் ப்ரோக்ராம்ஸு, டிவியில் என்னென்ன வரும், ஸோ அதெல்லாம் என்னென்ன ஞாபகம் இருக்கோ இதெல்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ணி இந்த எபிசோடு பண்ணுறோம். பார்ப்போமா? லெட்ஸ் கோ. பொண்ணு அங்கே இருக்கு, வளர்க்க பொண்ணு இங்கே இருக்கு, நெல்லுக்குத்தும் நேரம் எது சொல்லுடைய சித்திரமே. பாடிய துதியை கவனிக்கிறா. மாங்கு மாங்கென்ற குத்தவும் மாங்கு மாங்கனா இப்படிதான். நங்கனக்கடி 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 நங்கனக்கடி. இது உங்கள் உரலும் உலக்கையும் பாட்காஸ்ட். ஸோ அதான் இன்னைக்கு என்னன்னா, நம்ம அந்த சம்மர் ஹாலிடேஸ் அதை பத்தி பேசலாம்னு யோசிக்கிறோம். அதுல சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்னாலே அது ஒரு தனி மெமரி தானே. அது அந்த எக்ஸாம் முடிஞ்சு அந்த ஒரு 2 மாசம் லீவ் இருக்கும்ல, அதுல நம்ம சம்மருக்காகனே இருக்கிற சில விஷயங்கள் இருக்கும். லைக் ஃபுட்டா இருக்கட்டும், சில ஃபுட்டு ஸ்பெஷலா போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழ சீசன்ல, சம்மர்ல அந்த மாம்பழ சீசனு. அதே மாதிரி வேற என்ன, லைக் எங்க வீட்டுல இந்த சூடு ஜாஸ்தியா இருக்கும்ல சம்மர்ல, அதனால என்னன்னா அந்த பழையது நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் சம்மர்ல ஸ்பெசிஃபிக்கா நிறைய இருக்கும். அதனாலதான் சரி, ஓகே, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன சின்ன வயசுல எடிபா, நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல இப்போ நீங்க சொல்லும் போது தான் நிறைய விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலி நான் எப்பவுமே பிளாங்கா இருப்பேன் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா ஒருத்தர் பேசும்போது அப்பதான் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகும், டாக் டாக் டாக்னு. இப்போ நீங்க சொன்னீங்களே மாம்பழம்னு, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், ஆல்ரெடி சொல்றேன், சின்ன ஊரு, பாப்புலேஷன் கம்மியா இருக்கும், மழை அழகா இருக்கும். ஸோ சம்மர் வெக்கேஷன் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கும்போது எங்க சொந்தக்காரங்கெல்லாம் பக்கத்துல இருப்பாங்க, அடுத்தடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறதுனால இந்த தாத்தா வீட்டுக்கு போறது, பாட்டி வீட்டுக்கு போறது, எல்லாருமே அங்கேதான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த பிரச்சனைகள், ஊருக்கு போறதுன்றது எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவோம், எங்க அண்ணன்கள்லாம் பாத்தீங்கன்னா கசின்ஸ் எல்லாமே ஒரு 2 வயசு ஒருத்தருக்கு அப்படியே சீனியரா இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் அப்படியே சொல்லி கொடுக்கறது தான். நாங்க எனக்கு தெரிஞ்ச வயசுல பாத்தீங்கன்னா ஹண்டிங் போவோம். ஹண்டிங்னா அந்த வெண்டிகோல் சொல்லுவோம் தெரியுங்களா, கவட்டை. அது எங்க அண்ணன் செய்வான். அதே அப்படியே செஞ்சு நாங்க போய் மரம் வெட்டி அது கரெக்டா அந்த வி ஷேப்ல இருக்கிறத எடுத்து, சைக்கிள் டியூப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு நாங்க கல்லெல்லாம் கரெக்டா ஷேப்ல பொறுக்கி ஹண்டிங் போறது. என்ன பண்றதுன்னா, அது அந்த இது இருக்குங்களா, அணில் அங்க பக்கத்துல அந்த குரியக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்களே, அவங்க எல்லாம் விற்குவாங்க. புறா, கொக்கு, அணில்கள்லாம் மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் பண்ணலாமே அப்படின்ட்டு போயிட்டு அது மாதிரி ஹண்ட் பண்றது, குருவிங்களை அடிக்கிறது, ஓனான் அடிக்கிறது. சம்மர்ல இதே வேலைதான். சம்மர்ல இல்ல, சாட்டர்டே சண்டேஸ் இருந்தாவே ஒரு ஹோம் ஒர்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல, ஜாலியா இருக்கும் லைஃப். அது நல்ல ஞாபகம் இருக்கு. அப்புறம் இந்த கோணப்புளியாங்க சொல்லுவாங்கல்ல, கொடுக்காப்புளி, எப்படி சொல்லுவாங்க தெரியாது. சோ அது அப்பதான் சீசன், மே மாசம், எக்ஸாக்ட்லி மே ஜூன்ல. அப்ப என்ன பண்ணுவோம், மாங்காய் எல்லாமே அதுல பக்கத்துல தோப்பு இருக்கும், திருடுறதுக்கு போயிட்டு. அதே மாதிரி இந்த சோளம் போட்டிருப்பாங்க நிலத்துல, ஃபீல்ட்ல மக்காச்சோளம். அப்புறம் இன்னொரு சோளம் இருக்கும், இன்னொரு வெரைட்டி, அது பறிக்கிறது. அப்புறம் கரும்பு, எஸ்பெஷலி கரும்பு திருடின்னு வர்றது.
அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த கோணப்பிள்ளைங்களை கொடுக்காப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணி 2 குச்சி கட்டி அந்த கொரடு சொல்லுவாங்க தெரியுமா, பறிக்கிறது. ஆமா கொரடு இருக்கும். ஆமா. அதை கட்டிட்டு ஒரு பேக் எடுத்துட்டு கிளம்பிடுது 3 பேர், நானு, எங்க மாமா பையன், எங்க அண்ணன். எங்க அண்ணன் தான் ஒரு லீடர். அவ்வளவுதான் மரத்துல எல்லாம் ஏறுவான். நாங்கெல்லாம் கீழே இருந்து அதெல்லாம் எடுத்து பேக்ல போட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ஷேர் பிரிக்கிறது. உனக்கு இவ்வளோ, எனக்கு இவ்வளோ, அது மாதிரி. ஒண்ணுமே இருக்காது, ஃபுல் என்ஜாய்மெண்ட். அப்புறம் நீங்க மாம்பழம் சொன்னீங்கல்ல, எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, மாம்பழம் வாங்குவார். மாங்கானா அது கொஞ்சம் காய் வாட்டா இருக்கும், காய் இதுல இருக்கும், ஸ்டேஜ்ல காயா கொஞ்சம், அது பழுக்க வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், மலையில போயிட்டு அந்த மஞ்சின்னு சொல்லுவாங்க, அது ஒரு என்ன சொல்ற ஒரு டைப் ஆஃப் புல்லு தான் சொல்லுவோம். அதுல வீடும் கட்டுவாங்க, மஞ்சி வீடுன்ட்டு ஒரு இது இருக்கு, நல்லா திக்கா இருக்கும். நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி. அந்த மஞ்சி இலைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து மாம்பழத்தை பழுக்க போடுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த ஸ்மெல். ஆனா ஆக்சுவலா வந்து அது யாருமே எதை சொல்றேனே, நீங்க சொன்னதான் எனக்கு தக்கம் சாய்க்காச்சு. அது நான் வந்து யோசிப்பேன் இந்தியா போகும்போதெல்லாம். இது வரைக்கும் நான் சம்மர் டைம்ல போனது இல்ல, மேபி இந்த வருஷம் போவோம்னு நினைக்கிறேன். ஃபுல் ஹார்ட் கோரா என்ஜாய் பண்ணணும். அந்த ஃபிளேவர் இருக்கும் பாத்தீங்களா, வீட்டுல வந்து ஒரு கார்னர்ல போட்டு வச்சிருப்போம். அது நிறைய வெரைட்டி ஆஃப் மாங்காய் இருக்கும். அது வந்து அந்த மஞ்சள் அந்த ஃபிளேவர் அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. ஐயோ, இதெல்லாம் எத்தனை வயசுல? இதெல்லாம் தான் சொல்றேன், 4வது 5வது படிக்கும் போது எங்க அப்பா கூட்டு போவாரு. மஞ்சள் அறுக்கிறதுக்குன்னே நாங்க போவோம் எங்க அப்பா கூட. அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு தெரியாது. எங்க அப்பா வந்து கிணத்துல எடுத்து போயிட்டு என்ன அந்த படிக்கட்டு சொல்லுவாங்களா, அதுல உட்கார வச்சுட்டு அவர் நீச்சல் அடிப்பாரு. அப்போ என்ன சம்மர் டைம்ல வந்து லோக்கல்ல வந்து இந்த பெரிய பசங்க எல்லாம் இருப்பாங்க. பசங்களுக்கு நீச்சலுக்கு வந்து பழகிறதுக்கு என்ன பண்ணுவானுங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸ்ட்ரைக்னா எப்படி சொல்றது, எல்லாரும் வீட்லயும் வந்து எவன் சைஸ் வரையா இருக்கணும் பசங்க எல்லாம் புடிச்சுட்டு போயிட்டு கிணத்துல தூக்கி போட்டுருவானுங்க. அவங்க எல்லாம் உள்ள ஊழ்ந்து கத்திட்டு அப்படியே அந்த பயம் போறதுக்கு. சோ நான் வந்து ஒரு கிணத்துல நின்று சுத்தி பாத்துக்கிறோம், எங்க அத்தை எல்லாம் ஊரே நிக்குது, எல்லாம் உள்ள உட்காந்து என் கசின்ஸ் எல்லாம் வந்து கத்து என் கசின்ஸ் எல்லாம் ஓடுவாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாம் ஓடி போய் ஒளிவாங்க. என்னன்னு பார்த்தா அவர் பேர் யாரோ ஒரு பேர் சொல்லுவாங்க, வராண்டா பசங்களை தூக்கின்னு போறதுக்கு வராண்டா அப்படின்ட்டு. நான் வந்து எங்க அத்தை கூட இருக்கேன், உள்ள எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, என்ன பிடிக்கிறாரு அந்த ஆளு உள்ள தூக்கி போடுறதுக்கு. எங்க அத்தை வந்து என்ன விடல, இல்லாட்டி நேரத்துக்கு நான் நீச்சல் கத்து இருந்திருப்பேன். அது மாதிரி அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆனா அந்த காலங்கள் எப்படி சொல்றது. அப்புறம் ஒன்ஸ் கிரிக்கெட் ஆரம்பிச்சோடனே அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்ல போயிடுச்சு. அதுதான் நான் இது வரைக்கும் இப்போ ஸ்டாப் பண்றேன். இப்ப வேற யாருன்னா பேசுங்க, திருப்பி நான் வந்து நிறைய விஷயத்த ஆட் பண்றேன். இல்ல 4ஆம் கிளாஸ்ல இருந்து அப்ப திருப்பி நீங்க நீச்சலே கத்துக்கல அந்த உங்க அத்தையால? ஆமா, அது 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 உண்மைதான். இல்ல வாழ்க்கையில நீ எதுக்குமே அடுத்த இல்ல ஆமா இப்ப சொல்ல வந்துட்டேன். அப்புறம் வந்துன்னா ஒரு 11th 12th படிக்கும் போது எங்க அண்ணோட ஃப்ரெண்டு அங்க ஒரு அங்க கிணறு இருக்கும். சோ சரி இந்த டைம் வந்து நீச்சல் கத்துக்கணும் அப்படின்ட்டு எங்க அண்ணன், எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், எங்க அண்ணனுக்கு தெரியும், எங்க கசின் எங்க மாமா பையன் இன்னொருத்தர் இருக்கான், என்னோட 2 வயசு பெரியவன். அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யாரு நம்ம கட்டை இருக்காரு, அவர் மாதிரி அடிப்பான் கொஞ்சம் நீச்சல். ஸோ என்ன பண்ணும், சம்மர்ல போய் கத்துக்கலான்னு அந்த கிணத்துல போயிட்டு விளையாட்டு இருக்கும், கத்துட்டு இருக்கோம். ஐ மீன் சைக்கிள் டியூபா லாரி டியூப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கட்டணும். பார்த்தா ஒரு நாள் இப்போ ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு, பார்த்துட்டோம் கிணத்துல. ஸோ அல்டிமேட்டா என்ன பண்றது, பயம் வந்துச்சு, அதுல இருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்ப கூட நான் யோசிச்சிருக்கேன் சான்ஸ் நான் கூட கத்துக்கணும்ட்டு தெரியல அது எப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா நீச்சல்? எனக்கு தெரியும். நீ அடிச்சது நான் பாத்துருக்கேன். எங்க என்னைய வந்து ஒரு தடவை 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்க அப்பா உள்ள தள்ளி விட்டாங்க. அப்படிதான் கத்துக்கிட்டேன். அதுதான் பெஸ்ட் வேவே ஆக்சுவலா, அது பயம் போறதுக்கு. முட்டை ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள குதிச்சு அப்படியே தூக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும். எங்க இதுல அதான் சொல்றேன், அந்த சின்ன பொடி பசங்க எல்லாம் அடிப்பானுங்க மேல இருந்து. அந்த பம்ப் செட் சொல்லுவாங்களே, மேல அந்த ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், அது வந்து டைவால் அடிப்பானுங்க, வித்தியாசமா பண்ணுவானுங்க. என்ன பண்றது. நான்லாம் வந்து ஸ்விம்மிங் செஷன் மாதிரி போய் கத்துக்கிட்டேன். இங்க வந்து ஒரு எங்க ஸ்கூல்
அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி ஏரியால ஒருத்தவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்விம்மிங் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் வந்து லைக் சம்மர் பிரேக் அப்ப, ஸ்கூல் பிரேக் அப்ப நீங்க போனீங்கன்னா அப்படியே ஆழம் இல்லாத இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே ஆழம் இருக்கிற வரைக்கும் 20 அடி 30 அடி இருக்கும். அது ஆழம் பெருசு. மேல இருந்து டைவ் பண்ற செஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க ஓரளவுக்கு. அதனால நான் ரெகுலேட்டடா கத்துக்கிட்டேன். இது வரைக்கும் பார்த்தது இல்லையே நம்ம சாண்டி ஸ்விம்மிங் பண்ணி நம்ம நேர்ல பார்த்தது இல்ல. நம்ம வந்து ஸ்விம்மிங் போற மாதிரி ஒரு இடத்துக்கே போறது இல்லையே. இந்த ஊர்ல பாதி நேரம் உறைஞ்சிருக்கு. ஸ்விம்மிங் எனக்கு ஒரு ஐட்டம் ஞாபகம் வருது. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரிதான், நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் கிளிக் ஆயிட்டே இருக்கு. ஸ்விம்மிங் என்ன ஆச்சு, 8th 9th படிக்கும் போது ஆனுவல் லீவ் தான் கரெக்டா. அதான் சம்மர்ல தான் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் நிறைய நடக்கும். எனக்கு வந்து இது பக்கத்துல வந்து கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வண்டலூர் ஜூ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல. அங்க வந்து கிரசன்ட், அதுக்குள்ள ஸ்கூல் ஒண்ணு இருக்கு, கிரசன்ட் ஸ்கூல்ல இருக்கு. அங்க வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அங்க போயிருக்கானுங்க. நானும் உடனே அந்த புலித்தி இன் மீ ஸ்டார்டட், நானும் போவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஸ்விம்மிங் பண்ண தெரியும், எனக்கு தெரியாது. அது ஒரு கெத்து இல்லையா, சின்ன வயசுல வந்து எல்லாரும் பேசுவாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம மட்டும் போனா வந்து குரங்கு பாடல் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம், ஓரமா பிடிச்சு ஸ்பைடர்மேன் மாதிரி ஸ்விம்மிங் பூல் சைட்ல போயின்னு இருப்போம். அவனுங்களாம் ஜாலியா அடிப்பானுங்களா. சரி, என்னதான் நமக்கு அந்த ஆர்வம் தானே. இந்த தாயாளி ஒரு 2 மாஸ்டர் கிளாஸ், ஒருத்தர் வயசானவர், ஒருத்தர் இன்னொருத்தர் கொஞ்சம் மிடில் ஏஜ். அந்த பர்சன் 2 பேரும் மேல் தான். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து காலை வந்து அடிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க. வெளில உட்காந்துட்டு காலை மட்டும் தண்ணியில விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இது ப்ராக்டிஸ் பண்றேன். 2வது 3வது நாளும் என்ன பண்ணிட்டாங்க, லைஃப் ஜாக்கெட்டே கிடையாது பஸ். ஸ்விம்மிங் கிளாஸ்ல நின்னுப்பானுங்க. போ அப்படின்ட்டானுங்க. முழுகுனா பரவாயில்லன்னு தள்ளி விடுறானுங்க. பாதியில போயிட்டு எனக்கு உள்ளதான் போறேன், கதறேன். திருப்பி வந்துட்டு முடியல அப்படின்னா நோ 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 போங்கிறானுங்க திருப்பியும். என்னன்னா இதுல என் சித்தி பொண்ணு சேர்ந்து வந்தான். அவன் என்னோட 4 வயசு சின்னவ, நானும். அவன் என்ன பார்த்ததுக்கே அவன் டர் ஆயிட்டான். 2 பேரும் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு, இன்னில இருந்தா நாங்க ஸ்விம்மிங் கிளாஸ் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின காசு வேஸ்ட். இன்னைக்கு சொல்லி கலைப்பாங்க இன்னி அவளையும். சோ எனக்கு ஸ்விம்மிங்னாலே எனக்கு அது. ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவே 11th 12th போது ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அப்படியே வந்துருச்சு. எனக்கு நேச்சுரலா ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ண எனக்கு அப்படிதான் நான் கத்துக்கிட்ட தவிர, எனக்கு சம்மர்ல ஸ்விம்மிங் கிளாஸ்னாலே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த டிராமா தான் ஞாபகம் இருக்கு. நீ எப்படா கத்துக்கிட்ட கட்டாய்? நான் வந்து 10th படிக்கிறப்ப. ஓகே. உங்க அப்பா என்னப்பா ஒலிம்பிக் ஸ்விம்மர் யாராவது கூட்டு வந்தாரா? அப்படிலாம் இல்ல. ஆமா, ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படிலாம் இல்ல அப்படின்னு. ஓகே. அது வந்து அந்த டைம்ல போய் உள்ள தள்ளி விட்டுட்டு ஒரு அவங்க அப்பா தான் தள்ளி விட்டாரு. அப்படியே மூழ்க விட்டு அப்புறமா உயிர் போகுதுன்றப்ப நம்ம நீச்சல் எப்படியோ பண்ணி வந்து வருவோம் இல்லையா, கால் கைய இல்ல அதுதான் மெயின் திங். அது அந்த பயம் போயிடணும். லைக் குதிக்கும் போது அதுதான் மெயினா போச்சுன்னா மேக்சிமம் அது அதுக்கப்புறம் கத்துக்கலாம். நீங்க எது சொன்னீங்களா, மாம்பழம் அதெல்லாம் எனக்கு எப்படின்னா, எங்க வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எங்க வீடு இருக்குன்னா, எங்க வீடு பக்கத்துல எங்க பாட்டி வீடு, நடுவுல காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது, நடுவுல வந்து சிமெண்ட் தரதான். சோ ஆனா அந்த எங்க 2 வீடையும் கவர் பண்ற அளவுக்கு ஒரு மாமரம் இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்கிற மரம். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு நிழலா இருக்கும் அந்த இடம். அந்த மாமரத்துல வந்து மாங்காய் பாத்தீங்கன்னா நார்மல் மாங்காய் மாதிரி இருக்க, கொஞ்சம் ரவுண்டா வரும். செம்ம டேஸ்டா இருக்கும் பஸ். அது வந்து புளிக்காது. அந்த மாங்காயே இந்த லைட்டா அந்த ஸ்வீட்னஸோட இருக்குமா. அது என்ன ஆகும்னா, சம்மர்ல வந்து அட் சர்டன் பாயிண்ட் அரௌண்ட் இந்த ஏப்ரல்ல 2-3 டைம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்க தாத்தா நானு எல்லாம் வந்து அந்த நீங்க சொன்னீங்களா அந்த கொரட்டை எடுத்துப்போம். எடுத்துட்டு அன்னைக்கு வந்து வேட்டை தான். அவ்வளோ மாங்காய் வரும். லிட்டரலி ஒரு 3 பக்கெட்டு 4 பக்கெட் வரும் பாஸ்.
பாக்கெட்டா பிடிச்சு எவ்வளவுதான் வீட்டுக்கு யூஸ் பண்றது. எங்க சித்தி வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. எங்க பக்கத்துல எங்க சித்தப்பா வீடு, அங்க அங்க நிறைய ரிலேஷன்ஸ் எங்களுக்கு. அங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லாவே ஒரு 50 ஃபேமிலி எங்க ரிலேஷன்ஸ். உங்களை மாதிரிதான் எங்க போனாலும் தப்பிக்கவே முடியாது. ஸோ அதனால எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு மீதி 2 பக்கெட் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி கேட்டுக்கு பக்கத்துல வெளில வச்சிருவாங்க, யார் வேணா எடுத்துக்கலான்னு. ஸோ இதெல்லாம் வந்து நான் பறிக்கிறத பார்த்தாலே அங்க பக்கத்துல தண்ணி குழா இருக்கும், அவங்க பிடிக்க வரவங்க அவங்களே கேட்பாங்க, எங்களுக்கு ஏதாவது எடுத்துக்கலாமான்னு. தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஞாபகம் இருக்கு, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இந்த மாங்காய் வந்து எடுத்து சில பழம்லாம் ஆனா செம்ம டேஸ்ட். அந்த சீசன் பாத்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாயும் இருக்கும்ல பஸ், அந்த வருமாங்காய். எங்க 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 அத்தை வீட்டுல ஒரு மாமரம் இருக்கும். ஆக்சுவலா வந்து நல்ல பெரிய சைஸ். ஆனா அது வந்து கலரே சேஞ்ச் ஆகுது. அந்த தோலோட கலர் அவுட்டர்ல கிரீனாவே இருக்கும், நல்லா திக்கா இருக்கும் அந்த தோல். ஆக்சுவலி நாங்க என்ன பண்ணுவோம், அப்படியே மாம்பழம் பழுத்த உடனே ஒரு 70-80% பழுத்தோன்னா நாங்க அப்படியே கொழிச்சு மேல ஒரு ஓட்டை போட்டு அப்படியே சக் பண்ணி சாப்பிடுவோம். செமையா இருக்கும். அதே மாதிரி அந்த மாங்காய் இருக்குங்களா, அது ஊறுகாய் போடுறது ஒரு ப்ராசஸ், அது நல்லா இருக்கும். எங்க பாட்டிங்க எங்க அம்மா எல்லாம் வெட்டி போட்டுட்டு வச்சுக்கோங்க, வெயில காய வச்சு உப்பு போட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு அது ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாங்காய்லாம் கீழே விழுந்துடுறது. அதே மாதிரி யாருன்னா கொடுத்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி. ஸோ அது ஒரு ப்ராசஸ், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. உப்பு கண்டம் போட்டு வைக்கிற மாதிரி இது மாங்காய் உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க, நல்லா ட்ரை பண்ணி. அப்புறம் நொங்கு சாப்பிடுவீங்களா சம்மர்ல? நொங்கு ஒரு செம, அது வந்து சம்மர்ல மட்டும் தான் வரும். ஆமா ஆமா, நொங்கு இளநீ அந்த டைம்ல ப்ரெவலண்டா இருக்கும்ல. அப்புறம் தர்பீஸ் அது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அந்த பனம் பழம் இருக்கு தெரியுங்களா, பனம் பழம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தண்ணி நல்லா இருக்கும் இல்லையா அதுல, அதுவா? இல்ல, நொங்கு பனம் பழம். அது இது நீங்க நொங்கு சொல்றீங்களே, நொங்கு வந்து மெச்சூர்ட் ஆகி பழுத்துச்சுன்னா பனம் பழம். ஸோ எங்க தாத்தா வீடு இருக்கும், சின்ன வயசுல நாங்க படுத்துட்டு இருப்போம். 2 மரம் இருக்கும் எங்க தாத்தா பக்கத்து வீட்டுல. ஒரு நைட்ல அந்த பழம் கீழே விழும், மிட் நைட்ல ஒரு 12 o'clock. எங்க அண்ணன் என்ன பண்ணுவான், அப்படியே அந்த என்ன சொல்றது, நைட்லயே போய் அப்படியே தேடி எடுத்துன்னு வந்து வச்சுடுவோம் பக்கத்துல. நாங்க படுத்து பக்கத்துல வச்சுட்டு மார்னிங் வந்து என்ன பண்ணுவோம், எங்க அத்தெல்லாம் குக் பண்ணுவாங்க எங்க பாட்டி வீட்டுல. ஸோ அந்த அடுப்பு அந்த சூட்லயே வந்து அதை வாட்டுறதுன்னா ஜஸ்ட் ஒரு மாதிரி அது ரொம்ப பச்சையா இருக்கும். அது கொஞ்சம் ஹீட்டா காமிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பனம்பழம். அது அடுத்த மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பிட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். சில பனைமரத்தோட பழங்கள் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். அது மாதிரி எங்க பாட்டி வீட்டுது செம்ம டேஸ்டா இருந்தது. அந்த பனைமரம் சாப்பிட்டு அந்த கொட்டையை வந்து புதைச்சி வைப்போம். புதைச்சி வச்சிருந்தா அதுல இருந்து அந்த பனங்கிழங்கு வரும் தெரியுமா, பனங்கிழங்கு சாப்பிடுவீங்களே, பனங்கிழங்கு அந்த முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொட்டையை உள்ள வெட்டுனா அந்த தேங்காய் பூ மாதிரி இது பனம், அந்த லிட்டரல் நொங்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அது வந்து செம டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன், சொல்லுவாங்கல்ல டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா பனை மரத்துல எதுவுமே வேஸ்ட் ஆகுறது இல்லைன்னு. எல்லாமே அது ஒரு கேஷ் கிராப் தான் பாஸ். அது பனம் மரம் ஃபுல்லாவே யூஸ் தான். நம்ம அப்படியே நம்ம ட்ரெடிஷன்லயே அதை அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி எங்க வீட்டுல இது தென்னை மரத்திலேயே வந்து இல்ல, எங்க வீட்டுல வந்து ஒரு மரம் மட்டும் அந்த யாழ்ப்பாண மரம் அப்படிம்பாங்க. அது அதுல வர தேங்காய் என்ன சைஸா இருக்கும் தெரியுமா பாஸ், இவ்வளவு பெருசு வரும் பாஸ். அதுல மட்டும் அது யாழ்ப்பாண மரம், அது வேற பிரீடா. அதுல வந்து அவ்வளவு இளநீ இருக்கும். அதுல இளநீலே நமக்கு அந்த வந்து அந்த வழுக்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃபுல் தேங்காவும் இல்லாம அந்த வழுக்கன்னு சொல்லுவாங்க, அந்த ஜெல்லி மாதிரி வரும், அதை வெட்டி சாப்பிடுறது. அது வந்து அது சம மெமரி அந்த சம்மர்ல. அது மாதிரி இதே சொல்லுங்க, லைக் எக்ஸாம் முடிஞ்சோடனே எப்படி இருக்கும்? என்ன, எனக்கெல்லாம் வந்து தலையும் புரியாது காதும் புரியாது அன்னைக்கு. இல்ல ஆக்சுவலி வந்து நான் சொல்றேன்னா, அந்த ஸ்கூல் டேஸ் வந்து அதான் எக்ஸாம் பீரியட் ஆரம்பிக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 10th 12th அவங்க போர்டு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அப்போ அந்த ஆஃப் டே லீவ் விடுவாங்க. நம்ம எக்ஸாம் வந்து மதியத்துல மாத்தி வைப்பானுங்க. ஸோ அப்பயே அந்த ஃபீல் வந்துடும், ஓ சம்மர் வரப்போகுது, ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எண்ட் ஆஃப் த எக்ஸாம் அந்த சினிமாலாம் காமி வந்துருங்க, இங்க் அடிக்கிறது ஷர்ட்ல, அது ஒரு பேட்டலே இருக்கும். அது வந்து சில பேர்லாம் அப்படியே அதுக்குன்னே ப்ரிப்பேர் ஆகி வருவானுங்க, இங்க் பாட்டில்ஸ் எடுத்துட்டு வந்து ஊத்துறது. அப்படியே அன்னைக்கு போய் வீட்டுல அந்த பேக்கை போடுறது தான். அதுக்கப்புறம்
எப்போ ரீஓப்பன் ஆகுதோ அப்பதான். ஆமா ஆமா. அது எனக்கு ஸ்பெஷல் ஞாபகம் இருக்கிறது வந்து எங்க பேட்ச்ல வந்து நாங்க 12th முடிச்ச அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பப்ளிக் எக்ஸாம் முடியுது, அவ்வளவுதான், நான் இதோட ஸ்கூல் டன்னு. ஆனா அதுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இல்ல, நமக்கு அந்த 11th இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. 12th போர்டுன்னு சொல்லிட்டு வச்சு டியூஷன் கியூஷனு எல்லாம் கோச்சிங் எல்லாம் போய் கடைசியில எப்பா சாமி முடிஞ்சதுடான்னு. ஆனா என்ன அதான் நாம அந்த டைம்ல இது வேற இருந்தது. ஆனா போர்டு எக்ஸாம் முடிஞ்சாலும் டிஎன்பிசி இருக்கும் ஒரு மாசம் கழிச்சு, அதுக்கு பட் நான் அதை பத்திலாம் யோசிக்கல. போர்டு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு வெளில வரோம், எங்க பேட்ச்ல என்ன பண்ணிட்டானுங்க, 10,000 வச்சுட்டானுங்க ஸ்கூல் வாசல்ல வச்சுட்டு, வெட்டிச்சுட்டு எல்லாம் நேரம் அங்கேருந்தே கிளம்பி படத்துக்கு. மொத்த ஆல்மோஸ்ட் பசங்கல வந்து எங்க பாய்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் முக்காவாசி அந்த பேட்ச்ல முக்காவாசி பேர் எல்லாம் ஒரே படத்துக்கு போனோம். பக்கத்துல வந்து ஆனா என்ன படம்னு கேட்டாதான் காமெடி ஆயிடுச்சு. மாயாவி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்பதான். அது ஒரு ஃபிளாப் படமாச்சு. ஆமா, அதனால எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்கு. போயிட்டு அப்படின்னு தலையை சுரிஞ்சிட்டு சரி போ ஏதோ ஒண்ணு போய் படத்துல பாதியில இருந்து ஏஞ்சி வந்துட்டோம். ஆக்சுவலி இன்டர்வலுக்கு அப்புறம் சரி இதுக்கு மேல இருந்தா நம்ம மூடு ஸ்பாயில் ஆயிடும் சொல்லிட்டு வந்துட்டு எல்லாம் அன்னைக்கு போயிட்டு இங்க தாம்பரம் அந்த சைட்ல தான் படிச்சேன். ஸோ அதனால அங்க வந்து இந்த ரயில்வே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ரயில்வே கிரவுண்ட் தான் அந்த ஏரியால எல்லாருக்குமே தெரியும். அந்த தாம்பரம் லொக்காலிட்டி என்ன சொல்றது, குரோம்பேட்ல ஆரம்பிச்சு அந்த சைட்ல வண்டலூர் வரைக்கும் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருக்கும் அங்க படிச்சவங்க அந்த சைட் போனவங்க தெரியும். அங்க கிரிக்கெட் பாஸ் அப்பா அந்த சம்மர்னாலே அந்த கேம்ஸ் அடுத்து சரி அதுக்கு முன்னாடி சாரி நான் பண்ணிக்கிறேன் கட்டையா டேய், உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் முடிஞ்ச அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு ஏதாவது மெமரிஸ் இருக்கா? எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு 12th முடிஞ்சப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சரக்கு அடிப்பாங்க. அப்ப நான் சரக்கு அடிக்க மாட்டேன். பட் முடிஞ்ச அன்னைக்கு போயிட்டு எல்லாம் போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு, அப்பயுமே எனக்கு வந்து வீட்டுல எப்படி சொல்றது, அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால உங்க அப்பாவே கேட்ட சொல்லி திட்டம் வந்தாடா. ஆமா, அது ஒரு காலத்துல. அதனாலே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாது. எப்படி சொல்றது, அது சீக்கிரம் போயிடணும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருந்தாச்சு அது வரைக்குமே. அப்புறம் காலேஜ் போயிட்டு தான் வந்து நான் கொஞ்சம் மாறினது. அப்படியே போயிடுச்சு 12th முடிஞ்சப்போ அந்த டைம்ல. ஓகே ஓகே ஓகே. இது இது சொல்லுங்க, லைக் இல்ல பிஃபோர் கிரிக்கெட்ன்றது ஒரு கொஞ்சம் காலம் இருக்குல்ல. இப்போ 5th 6th 7th அந்த ஏஜ்ல பிளஸ் 3ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 7th வரைக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மர் அப்படின்னு வெக்கேஷன் வருதுன்னா எங்க அதாவது ரிலேட்டிவ்ஸ் வீடெல்லாம் பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு கேரம் போர்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்க கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து பல்லாங்குழி அஞ்சாங்கல் சொல்லுவாங்க தெரியுமா, கல்லு போட்டு விளையாடுறது ஒண்ணு இருக்கு, பொம்முங்க விளையாடுறது. அப்புறம் பல்லாங்குழி சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புளியாங்கொட்டை போட்டு விளையாடுறது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சூப்பரா இதுவாயிடும். லைக் என்ன சொல்றது, பிஸி ஆயிடுவாங்க எல்லாருமே. அண்ட் லிட்டரலா ஒண்ணு இருக்காது. எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மாமரம் இருக்கும், இலந்த மரம் இருக்கும், அப்புறம் நெல்லிக்காய் மரம், அப்புறம் சின்ன சின்ன செடிங்க, மிளகாய் செடிங்க, தக்காளி செடி எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம எதனா தேவைன்னா கருவேப்பிலைன்னா டக்குன்னு போயிட்டு அடுத்து அது மாதிரி கத்திரிக்காய் செடி எங்க அப்பாலாம் அது மாதிரி போடுவாங்க. கத்திரிக்காய் பயிர் அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் ஏதோ சொல்ல வந்தேன் நல்ல ஒரு விஷயத்த. எடி கேரம் போர்டு நடந்தா ஞாபகம் இருக்கு. பேங்க் கேம் விளையாடுவீங்களா? அந்த பேங்க் அதுல வந்து உனக்கு இது எனக்கு அது எனக்கு அது நல்லா இருக்கும். அது எப்படி சொல்றது, அது பயங்கரமா போவோம். அது மார்னிங் வந்து காலையில டிஃபன் சாப்பிட்டு வந்துன்னு வச்சுக்கேன், ஒரு இடம் இருக்கும் அங்க உட்காந்துன்னா மதியம் லஞ்ச் வரைக்கும் போவோம். கூப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு டைம் ஆச்சுன்னா எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திருப்பி அதுதான் வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவே தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படின்னா, எங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே என்ன பக்கத்துல தான் இருக்காங்க. லைக் எங்க வீட்டு பக்கத்துல இல்ல, பட் பக்கத்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அடுத்தடுத்து ஒருத்தரும் சித்தி பெரியமாலாம். ஸோ எல்லாருக்கும் எங்க கசின்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்பா பிலோ என்னை விட 3 வயசு பெரியவங்க, அவர் 3 வயசு சின்னவங்களுக்குள்ளே எல்லாருமே வந்துடும். ஸோ அதனால ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒன்னா தான் டிராவல் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கூல் டைம்லலாம். அந்த ஸ்கூல் முடிஞ்சு அதான் என்ன பண்ணிடுவாங்க, மோஸ்ட்லி டேர்ன் எடுத்துப்பாங்க. ஒரு 4-5 நாள் வந்து
எங்க கூட தான் எங்க பாட்டி தாத்தா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. ஸோ அதனால பாட்டி தாத்தா நாங்களா இருக்கிறதுனால என் கசின்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து விட்டுருவாங்க அவங்க வீட்டுல. ஸோ எல்லாரும் ஒரு 4 நாள் 5 நாள் ஒன்னா தான் இருப்போம். ஸோ வந்து அதாவது ஞாபகம் இருக்கு, நைட் என்ன ஆகும்னா எங்க சித்தி பெரியம்மா யாராவது இருந்து நிறைய சாப்பாடு வந்து ஏதாவது ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி சாம்பார் அது மாதிரி பெருசா தட்டுல பசஞ்சு இந்த உருண்டி கையில கொடுப்பாங்க எல்லா பசங்களையும் உட்கார வச்சு. அது செம்மையா இருக்கும். அது எப்படி சாப்பிடுவோம்னு தெரியாது, நிறைய சாப்பிடுவோம். ஆமா, அது எனக்கு சொல்லும் போது ஞாபகம் வருது. அதே மாதிரி வந்து நிலாச்சோறு அப்படிம்பாங்க எங்க வீட்டுல வந்து. என்ன பண்ணுவாங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல, உள்ள சாப்பிடுறத மாடி மேல உட்காந்து சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அது ஒரு நாள் அது ஒரு பெரிய ஒரு ஹெப்பா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா போய் எங்க அப்பா சொல்லுவாரு, போய் மாடியை கிளீன் பண்ணலாங்க அப்படிம்பாரு. மாடி போயிட்டு நான் என் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து பெருக்குவோம் உட்காந்துட்டு. பெருக்கவே தெரியாது, ஏதாவது பண்ணிட்டு இருப்போம் பெருக்கிட்டு. அது வந்து பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்திட்டு, ஏன்னா கொதிக்கும் பயங்கரமா. ஆமா ஆமா. சோ அது கொஞ்சம் தண்ணி ஊத்தினா கொஞ்சம் அனத்தல் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஊத்திட்டு அப்புறம் நைட் எல்லாம் கொண்டு போய் மேல உட்கார வச்சு, அப்ப வந்து அதுதான் அந்த டைம்ல வந்து அந்த பழைய லைக் தண்ணி சாதம்னு சொல்றோம். அதுல வந்து இந்த வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு நைட் உட்காந்து அந்த தயிர் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கேம்ஸ் ஏதாவது விளையாட்டு, அப்புறம் அந்த பாட்டுக்கு அந்த அந்தாக்சரி மாதிரி ஏதாவது சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு, அதான் கசின்ஸ் எல்லாம் வரும்போது அதே மாதிரி என்ன பண்ணுவோம், அடுத்து இன்னொரு கசின் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நாங்களாம் போவோம், எல்லா மற்ற கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி 2-3 ட்ரிப்ல வந்து எல்லாம் நல்ல ஒரு டச்ல அப்பையில இருந்து இருந்தோம். ஆனா இப்பதான் வந்து பெருசா டச்சே இல்லாம போன மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் வேற இடத்துக்கு வந்ததுனால. அது ஒருத்தவங்க ஃபேமிலி வர 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 பெரிய அந்த ஒரு மாதிரி ஒரு இது வந்துடும் இல்லையா? நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணும். நாங்க வந்து கூட்டாஞ்சோறு ஒரு கான்செப்ட் இருக்கும் தெரியுங்களா? அது செய்வோம். எப்படின்னா எல்லார் வீட்லயும் வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து வந்துருவாங்க. அரிசி பருப்பு எல்லாமே எடுத்துட்டு வந்து இருக்கிற கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு தோப்பு மாதிரி இருக்கும். நாங்க போயிட்டு அங்கே வந்து சின்ன அடுப்பு வச்சு நாங்களே சமைச்சு ஒரு 10 பேர் எல்லாமே ஒரு சைஸ் வாரியா ஒரு 12th படிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அப்படியே வந்து ஒரு 2வது 3வது படிக்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ எல்லாருமே இன்வால்வ் ஆகி சமைச்சு அதை நாங்க சாப்பிடுவோம். அது ஒண்ணுமே இருக்காது, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது அதான். எங்க இதுல இருக்க கேங்ல இருக்க அந்த கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க சமைப்பாங்க, நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். அது வந்து பயங்கரமா வருமா வீட்டுலன்றது அப்படிலாம் இருக்காது. ஆனா வந்து ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு மாதிரி நாங்க செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி கூட்டாஞ்சோறு கான்செப்ட். நீங்க சொல்ற மாதிரி சம்மர்ல அந்த கஞ்சி, அதுக்கப்புறம் அந்த கேழ்வரகு கூழ் இருக்கு தெரியுமா, ராகி கூழ், அது வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து செம ஹார்ட் பாடி கூல் பண்ணணும்னு அது நல்ல வெங்காயத்தை கட் பண்ணி போடுவாங்க. எங்க அத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, லிட்டலா வந்து பச்சை மிளகாய் சட்னியா வைப்பாங்க. பச்சை மிளகாய் வந்து ஊர்க்கா மாதிரி போடுவாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் அரைச்சி அது என்ன வச்சு கொடுப்பாங்க, ஒரு மாதிரி சுருன்னு இருக்கும். அது ஒரு காம்பினேஷன் வந்து செம டிஃப்ரெண்டா இருக்கும், அப்படி செம்மையா இருக்கும். அது இல்லாம தெரியுமா பாஸ், புளி மிளகான்னு ஒண்ணு இருக்கு. வெறும் மிளகாய் மாதிரி தான் பண்ணி அதை தொட்டு சாப்பிடலாம், செமையா இருக்கும் பழைய சாதத்துக்குலாம். அதே மாதிரி மோர் மிளகா இருக்குங்களா, மோர் மிளகா சூப்பர் ஐட்டம். சம்டைம்ஸ் வந்து அந்த சிக்கனோ கறியெல்லாம் வந்து நல்லா ட்ரையா வச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கஞ்சியோட கறி மாதிரியா கறியை மேல காயப்பட்டு செமையா இருக்கும். அது வந்து என்ன சொல்றேன், அதாவது பயங்கர கூலா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும், அந்த ஹெவியா தெரியாது. சம்மர்ல வந்து நம்ம ஹாட்டாலாம் சாப்பிட முடியாதுல்ல, அந்த கஞ்சி வந்து அல்டிமேட். நான் இங்க வந்து ட்ரை பண்ணிருக்கேன் இந்த ஊர்ல, ஆனா பண்ணணும், இந்த சம்மருக்கு கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும். நீ எப்படிடா பழையதுக்கு கேவியார் அந்த மாதிரி ஏதாவது தொடுப்பீங்களா நீங்க? எது கேவியார் அந்த ஒரு ரவுண்ட்ஸே வந்து $2000 அந்த மாதிரி வந்து மீன் முட்டை. அது ஆக்சுவலி அந்த கேவியார் மீன் முட்டை எடுப்பாங்க. நாங்க வந்து யூஸ்வலா எனக்கு வந்து இது நண்டு ஒரே ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணிருக்கேன், பட் எனக்கு அது பிடிக்கல. நிறைய உப்பு கண்டம், அந்த கறியை வந்து மேல மாடியில காயப்பட்டு அது சாப்பிடுவோம். அப்புறம் கொத்துக்கறி சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த மாதிரிதான் வந்து சாண்டி ரொம்ப நேரமா ஆளை காணோம். வந்துட்டேன். வணக்கம், வெல்கம். லேட்டஸ்டா வரான் வேற கெட்டப்பா கெத்ரா. இது பேசிட்டு இருந்தேன், அந்த சம்மருக்குன்னு இருக்கிற சில ஃபுட் எல்லாம் வீட்டுல செய்வாங்கல்ல, லைக் இந்த பழைய சாதம், லைக் இந்த மாதிரி கஞ்சி,
அதே மாதிரி வந்து நான் இது சொல்லிட்டு இருந்தேன், மாம்பழத்தை கூட அந்த மாம்பழ சீசன் அது, ஸோ அதனால மாம்பழம் நிறைய வீட்டுக்கு வரும். ஆமா ஆமா. அந்த மாதிரி வந்து உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? லைக் சம்மர் ஹாலிடேஸ்ல ஆனுவல் லீவ்ல மட்டும் வீட்டுல ஏதாவது ஐட்டங்கள்லாம் வரும் அந்த சம்மருக்காக? சம்மர் ஹாலிடேஸ்ல ஐ மீன் ஆமா, இதெல்லாம் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். எல்லாமே அதுல புதுசா சொல்லணும்னா, இந்த மாரியம்மன் கோயில்ல இந்த கூழ் ஊத்துறது, இந்த பானகம் ஊத்துறது, அப்படியே பானகம் செம ஐட்டம். அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கும். அப்புறம் வேற என்ன சம்மர்ல? நான் சம்மர்ல வந்து டயர் ஓட்டுவேன். அது சாண்டி நீங்க சொல்றது அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் பம்பரம் கோலி விளையாடுறது. பம்பரம் இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி அந்த இது வேணும் சொல்றது, எங்க ஊர்ல அந்த புல்லு கோட்டி சொல்லுவாங்க, அந்த இது விளையாடுறது சொல்லுவாங்க, கோட்டி புல்லு. நீங்க என்ன சொல்றீங்க? கிட்டி புல்லு. அது வந்து ஒரு சரியான போட்டி அது. ஆமா அது. அப்புறம் வந்து இந்த செவன் ஸ்டோன்ஸ்னு சொல்லிட்டு 7 கல்ல வச்சு, சரியான அது வந்து பால் வச்சு அடிப்பானுங்க. அது அப்படியே வந்து வெறித்தனமா போகும். கிங்ஸ் முதுகு பஞ்சர். ஆமா முதுகு பஞ்சர் சொன்னீங்களே நீங்க, அடி செம்ம அடி. அதெல்லாம் மறக்க முடியாது. நான் சொன்னேன்ல, நான் சாண்டி அதான் சொன்னேன்டா, எப்படி இருக்குன்னா எங்க வீடே பாட்டி வீடுங்கிறதுனால எல்லாரும் என் கசின்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல. சோ அப்ப விளையாடுறதுல இது ஒண்ணு, கிங்ஸ் அந்த 7 ஸ்டோன்ஸ் ஆடுவோம். ஒரு ஐஸ் பாய்ஸ் வந்து இருக்கு பாரு எப்போ. அதுல ஆமா என் கசின் ஒருத்தர் வந்து லிட்டரலி அவன 17-18 தாரம் அவனே கேட்சர் ஆகணும். வேணுட்டு எப்படின்னா எங்களுக்குள்ள நாங்க வந்து கோல்மால் பண்ணிக்கிட்டு, இல்ல ராங்கலைஸ் திருப்பி போய் என்ன அப்படின்போம். எல்லாத்துக்கும் ராங்கலைஸ் பேக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா. அப்புறம் பிளாஸ்டிக் பால்ல கிரிக்கெட் விளையாடுறது, பேட வச்சுக்கிட்டு விளையாடுறது. அப்புறம் இது ரெஸ்லிங் கார்டு, கிரிக்கெட் கார்டு. இதெல்லாம் போர் அடிக்கும்ல, டக்குன்னு போர் அடிக்கும் போது நிழல்ல உட்காந்து அப்படியே ரெஸ்லிங் கார்டு அப்படின்னு எடுத்து ரெஸ்லிங் கார்டுல அந்த மார்க்கெட் சில கார்ட்ஸ்ல அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்றது. ராக் இருக்குடா, ராக்கெட்டுக்கு எல்லா கார்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அண்டர்டேக்கர் வந்தா கொன்றுவான்னு சொல்றது. அண்டர்டேக்கர் கேனுங்க. அதே மாதிரி அந்த பிக் ஃபன்னு ஒரு சூயிங் இருக்கு தெரியுமா? இல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸோட போட்டோவோட ஸ்கோர் வரும் தெரியுங்களா? ஆமா ஆமா. பிக் ஃபன், பிக் பபுள், பூமர் டாட்டூ. இப்ப நம்மளே பூமர் அங்கிள்ன்றாங்க. நான் உண்மையான பூமர் அங்கிள்ரா, பூமர் சாப்பிட்டு வளர்ந்த அங்கிள்ரா நானு. விடுமாப்பிள்ள நமக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்கணும்னு தான் நினைச்சுக்கணும். இப்ப இருக்கிறதுங்களுக்கு டூ மச் சாய்ஸஸ்ரா. நம்மளாம் சாய்ஸே கம்மி. அப்பெல்லாம் இருக்கிற சாய்ஸ் வச்சு சந்தோஷமா இருக்கும். அப்பெல்லாம் ₹1 4 கமர்கட்டு மிட்டாய் கொடுப்பாங்க. இதை கமர்கட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு அந்த ஸ்கூலுக்கு வெளியே வைப்பாங்க. தேன் மிட்டாய் சாப்பிட்டுருக்கீங்களா? தேன் மிட்டாய், இளந்த வடை, இளந்த பொடி, இளந்த ஊருக்கா. அது நாங்க மேல கீழே வாயில எல்லாம் தேஞ்சிடும் சாப்பிட்டு. இது சாண்டி, நீ இந்த எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு பண்ண ஏதாவது விஷயங்கள் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? லைக் ஏதாவது ஸ்பெசிபிக்கான இயர்ல எக்ஸாம் முடிஞ்சு சைக்கிள்ல நாங்கெல்லாம் சைக்கிள்ல வரும்போது அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே அப்படியே வரும். அப்படியே ஒத்த கையில அப்படியே ஒத்த கையில இதை வச்சுக்கிட்டு, இங்கு பெண்ணை வச்சுக்கிட்டு, நான் சொன்னேன் ஹீரோ பெண்ணே இன்னும் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு இங்கு பெண்ணை வச்சுக்கிட்டு, நல்லா லீக் ஆகிற பெண்ணை வச்சுக்கிட்டு. ஆமா அது ஒண்ணு இருக்குது. சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க சில பேரு. எங்க ஸ்கூல்ல படிக்கிற சில அக்காங்கெல்லாம், சீனியர் அக்காங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டு இருக்கும் போதே அவங்க கூட அப்படியே வேகமா போயிட்டு அப்படி பின்னாடி அடிச்சு விட்டு, அவங்களுக்கே தெரியாம அடிச்சு விட்டு போறது. ஏன்னா நம்ம பசங்க காட்டியதாக உணர்ந்த சாண்டி சின்ன வயசுல சுபாடு எல்லாம் போறது. அப்புறம் பேக்கரியில போயிட்டு உட்காந்து பேக்கரியில ஐட்டம் சாப்பிடுறது. அதாவது வந்து அங்க வந்து நான் படிச்ச ஏரியால வந்து ஒரு பேக்கரி ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து இந்த கோன் இருக்குல்ல, கோன் மேல வந்து லைக் அந்த கேக்கோட ஐசிங் போட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு கிரம்ஸ் மாதிரி வச்சு அந்த மேல ஒரு செரி போட்டு தருவாங்க. அது பேர் வந்து கோனுன்னு வாங்க.
அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்நாக். ஸோ இதெல்லாம் தான் என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ். இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ஐஸ் இன்னொன்னு ஞாபகம் வருது. அது பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஐஸ் விற்குவாரு, லைக் கோன் ஐஸ்ன்றது ஒரு அதாவது சைக்கிள தள்ளிட்டு வருவாங்க ஐஸ் வண்டி, அந்த ஐஸ் வண்டி ஐஸ் வண்டி. ஆக்சுவலா வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா கோன் ஐஸ் விற்பாரு. அது எனக்கு தெரிஞ்சு அந்த 25 காசுக்கு சாப்பிட்டுருக்கேன் ஸ்கூல் டேஸ்ல. நல்லா உடனே சாண்டி கேட்பானு, இது எப்படி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியா பாஸ்? இல்ல அப்போ 10 காசு 5 காசு எல்லாம் போயிடுச்சுல, 80s 90s 85 86 90s. ஓகே ஓகே ஓகே. இல்ல அதுதான் அந்த ஐஸுங்கிறது அது ஒண்ணு இல்ல. அந்த டைம்ல வந்து சம்மருங்கிறதுனால ஜாலி தான். எங்க அது இது பாஸ் இதுன்னு சொன்னா ஞாபகம் வருது, ரஸ்னா. ரஸ்னா நீங்க சொல்றீங்களா? ஆமா ஆமா, ரஸ்னா அது ரஸ்னா. சம ஐட்டம். அது பாக்கெட்ல வர்றது எங்க வீட்லயே வந்து பண்ணி வைப்பாங்க. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, நைஸா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு கொஞ்சம் வீசிங் அப்பப்போ வரும். ஸோ அதனால வந்து என் கண்ணுல எதையுமே காட்டாம வளர்த்தாங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதனாலயே எனக்கு அந்த ஸ்வீட்னாலே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த அப்படியே ஒரு வெறித்தனமா இருக்கு. எனக்கு அந்த கண்ணுல டெலக்ஸ் பாண்டின் கண்ணுல ரெட் லைட் பார்த்தாலே சுடுவாங்க அந்த மாதிரி கண்ணுல ஸ்வீட். ஆனா இந்த ரஸ்னா ரோஸ் மில்க் எல்லாமே கடையில பாக்கெட்ல விற்பாங்களே, குட்டி குட்டி பாக்கெட்ல. ஆமா 5 ரூபா ரோஸ் மில்க் ரஸ்னா எல்லாம் வந்து. ஆமா ஆமா, சம்மர் டைம்லயும் செம்மையா இருக்குமா. எங்க வீட்டுல பாட்டி என்ன பண்ணுவாங்க, உஷார் எங்க பாட்டி எல்லாம் சேர்ந்து ரிவால்வர் ரீட்டான் தான் கலைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ரஸ்னா ரெடி பண்ணி அந்த ஹார்லிக்ஸ் டப்பா இருக்கும்ல, பாட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் அதுல ஊத்திட்டு அதை தூக்கி ஒரு வாளி தூக்கு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போட்டு மேல மாட்டி வச்சிருவாங்க. அவங்க மறைச்சு வச்சிருவாங்க. ஆனா எனக்கு பாருங்க, நான் அந்த அளவுக்கு நான் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு என்ன பயம்னா, எங்கேயாவது குடிச்சு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எங்க அம்மா வந்து எங்க பாட்டியை தான் திட்டுவாங்க, எதுக்கு கொடுத்தீங்கன்னு. அதனால அந்த ரஸ்னானாலே எனக்கு அதை மறக்கவே முடியாது. அதான் அந்த கிரிக்கெட் ஆடும் போதெல்லாம் வாட்டர் பாக்கெட்டு இல்லைன்னா கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா மோர் பாக்கெட்டு, அதுவும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா ரஸ்னா பாக்கெட்டு. இதுதான் அந்த சம்மர்ல அந்த வண்டை புழக்கிற வெயிலுக்கு ரஸ்னா சில்லடி குடிச்சா அப்படி ஒரு தேவாம். ரஸ்னா அப்புறம் லெமன் ஜூஸ் அதெல்லாம் அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். அது அப்புறம் அந்த ஃப்ரூட் மிக்சர்னு ஒண்ணு இருக்கு மேடா இந்த ஜூஸ் கடையில, அது நல்லா ஃபாரின்ல இருந்து யாராவது வந்தா டேங் வாங்கிட்டு வருவாங்க. டேங் ஆமா ஆமா. மிடில் ஈஸ்ட் மலேசியால நம்ம இந்தியால அது கிடைக்கல இப்ப, இல்ல முன்னாடியே கிடைச்சிச்சு. இப்ப எல்லாம் இருக்கும். அப்ப சொல்றேன் முன்னாடியுமே கிடைக்கும். முன்னாடியுமே பசார்ல இருந்து இந்த குருவி எல்லாம் எடுத்துட்டு வர ஐட்டங்கள் எல்லாம் கிடைக்கும். கன்ஃபார்மா பாருங்க, எல்லா கடையிலயும் கிடைக்காது. ஆனா அந்த பஜார் கடையில கிடைக்கும். இந்த பர்மா பஜார், இந்த பஜார் கடைகளை போனீங்கன்னா அந்த ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு டிசப்பாயின்ட்மெண்ட் சாண்டி எனக்கு. டேங் வந்து இல்ல எங்க சித்தப்பா அவ்வளவு சொன்னாரு, டேங் செம்மையா இருக்கும் நாங்க இருக்கு, நான் எடுத்துட்டு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய டப்பா 3-4 டப்பா வந்துச்சு ஃபிளேவரா. அதை எடுத்து போட்டு குடிக்கிறேன், என்னன்னா இவ்வளவு கேவலமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம ஊர்ல நல்லா ஸ்வீட்டா ரஸ்னா குடிச்சிட்டு இல்ல, நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எங்க சித்தப்பா சொன்னாரு, நோ சுகர்லாம் போடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கணும், அதெல்லாம் அப்படிதான் குடிக்கணும் அப்படின்னு குடிச்சிட்டு கொஞ்சம் லெமன் புளிஞ்சு கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் பண்ணோம்னா நல்லாதான் இருக்கும். ஆமா, சக்கரை போட நல்லா இருக்கும். சக்கரை போட்டாலே போதும். அது அப்படியே குடிக்க சொல்லி எனக்கு அதுல இருந்து கடுப்பாயிடுச்சு எனக்கு. டேங்க்னே எனக்கு ஆமா நல்ல வேலை ஞாபகம். நன்னாரி சர்பத் குடிப்பீங்களா? அது ஒரு ஐட்டம். நன்னாரி சர்பத் சூப்பரா. அப்புறம் இது சொல்ல மறந்துட்டீங்களா, எங்க ஏரியாலும் பாத்தீங்கன்னா சம்மர் வந்துச்சுன்னா மெயினா போயிட்டு, அப்போ அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இருக்காது மக்கள் கிட்ட. பானை வாங்குறது, அப்புறம் கூஜான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, செம கூலா இருக்கும். அது ஃப்ரிட்ஜ் வாட்டர் எல்லாம் தோத்து போயிடும். அவ்வளவு தண்ணியா நல்லா இருக்குமே, அது கரெக்டா அந்த லெவலுக்கு இருக்கும். அது ஒரு ப்ராசஸ். புது பானை வாங்கி வந்து கொஞ்ச நாள் தண்ணி ஊற வச்சு ஏதோ கழுவி கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை குடிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா பயங்கரமா இருக்கும். அதுக்குள்ள ஒரு இலையும் போடுவாங்களா, அதுக்கு பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த பானைக்குள்ள ஒரு துளசி இலை, என்னென்ன சாண்டிக்கு தெரியுமா, என்னன்னா அருகம்புல்லு வெட்டிவேர் கூட போடுவாங்க. அருகம்புல் ஜூஸ் மாதிரி அவர் சொல்லுவார் சாண்டி. நிறைய வேர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி இது கூலா இருக்கு. துளசி போடுவாங்க. அது அருகம்புல்லு அந்த வேரே நல்லா இருக்கும். அருகம்பெல்லாம் போட மாட்டாங்க. எது பானகத்துக்கா எது சொல்றீங்க? பானைக்குள்ள தண்ணிக்கு ஒரு மாதிரி ஃப்ளேவரா இருக்கும். இலை இல்ல, அது ஒரு வேர் ஒண்ணு போடுவாங்க. ஆக்சுவலா வெட்டி வேர் அப்படிதான் நினைக்கிறேன். வேறு மாதிரி இருக்கும், நல்லா அப்படியே க்ரோ ஆகும், நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஃபிளேவர்டா இருக்கும், ஒரு மாதிரி செமையா இருக்கும்.
போன இது மாதிரி எங்கேயாவது போயிருக்கீங்களா யாராவது லைக் இந்த சம்மர்ல வந்து டூர் ஃபேமிலி கூட எங்கேயாவது போறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது பண்ணுவீங்களா சம்மர் ஹாலிடேஸ்ல? நாங்க வந்து ராமேஸ்வரம் போயிருக்கோம். ராமேஸ்வரம் ஒரு அத்தை பசங்க எல்லாம் சேர்ந்து சம்மர் லீவ்ல ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு நைஸ். அந்த மாதிரி ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த அதுதான் பயங்கரமான சீசன் அந்த டைம்ல லைக் குளிருக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம்மையா இருக்கும் அந்த ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போறது. ஊட்டி கொடைக்கானல் எடி பாஸ் நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல ஏதாவது ஃபேமிலி ட்ரிப் போனது ஞாபகம் இருக்கு. லோக்கல் எங்க வேளாங்கண்ணி போனது ஒரு ஞாபகம் இருக்கு. அந்த 8th அந்த டைம்ல. குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போக மாட்டாங்க. எங்கெல்லாம் சர்ச் இருக்கோம் வேளாங்கண்ணியா சர்ச்சுக்கு போலாவா, ஆமா ஊட்டி மாதா கோயிலுக்கு போலாவா, அவங்களுக்கு வந்து வெளியே கூட்டு போன மாதிரி இருக்கும். லைக் அது வந்து கூட்டு போன மாதிரி இருக்கும். அவங்க இது நேர்த்தி கடை வச்சுக்கினாங்கன்னா அது வேற. நமக்குலாம் ஒரு சாய்ஸே இல்ல. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எனக்கு வந்து காஃபி வந்து பெட் காஃபி குடிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஊத்திடுவேன். நான் படுத்துட்டு இருப்பேன், எடுத்து வச்சுட்டு போவாங்க, எடுத்து ஊத்திடுவேன். ஸோ ஒரு முறை என்ன பண்ணாங்க, ஜூன் நினைக்கிறேன், ஒரு பக்கத்துல ஒரு சர்ச் எங்க அம்மா ஏதோ வேண்டுதல்னு கூப்பிட்டு போனாங்க. டவுன் பஸ்ல போறோம். நல்லா வந்து ஒரு பெரிய சொம்புல அது அந்த மேல திரிக்கிற மாதிரி ஒரு சொம்பு இருக்கு, திருக்காணி சொம்பு சம்திங் சொல்லுவாங்க. இந்த தீர்த்தலன்னு போவாங்க தெரியுங்களா கோவில், அது மாதிரி ஜாடி மாதிரி அது ஒடிச்சு ஊத்துனேன். என்னை பார்த்தாவே அலருவாங்க, இவங்கிட்ட கொடுக்காத ஊத்திடுவான்னு. அதனால எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. எடி இப்போ உங்களுக்கு பெட் காஃபி கிடைக்குதா? இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மள நிறைய டைம் காப்பாத்துறே டிப்ஸ் தான். இல்ல நமக்கெல்லாம் இப்ப வந்து இல்ல வந்து காஃபி கிடைச்சாலே ஓகே, அது பெட்லதான் கொடுத்தாலே பரவாயில்லங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்லங்க, நாங்களே கொடுக்குறோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ரமேஷ் கண்ணா வடிவேலு ஒரு எட்டி வளைப்பாங்க எல்லாருக்கும் அதேதான் சேம் ஃபீலிங் ஹியர் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து அப்ரசண்டிகள் இப்போ உள்ள வாழ்க்கையில ஃப்ரீயா வேலை பார்ப்போம், எவ்வளவு வேலை வேணாலும். அப்புறம் இந்த அமெரிக்கன் ஃபாரஸ்ட் ஒண்ணு இருக்கும் பக்கத்துல, வெள்ளூர் பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அங்க போறது. எனக்கு ஒகேனக்கல் ஃபால்ஸ் போனது வந்து அந்த சம்மர் டைம்ல ஒரு ஒகேனக்கல் ஃபால்ஸ் ஃபேமிலியோட போனேன். அது ஒரு பயங்கரமான ஒரு அங்கதான் விஜயகாந்த் மீன் சூப்பரா இருக்கும்ல சாண்டி. அது போட்ல போயிட்டு மீன், நான் போயிருக்கேன் ஒரு தடவை பெங்களூர் கிட்ட, அந்த இது அங்க போயிட்டு அந்த படகுல போயிட்டா மீன் பரிசல் சூப்பரா இருக்கும். அது எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா? அந்த பரிசல் செம வெயிட்டா இருக்கும். ஆனா அது எப்படி அந்த மேல போய் தருவாங்க அந்த இது, அந்த மவுண்டன் மேல விப்பாங்க மீன், அது எப்படின்னு தான் தெரியல, எங்கேயோ போய் எடுத்து வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த ஒகேனக்கல் அந்த இதுலயேதான் பிடிப்பாங்க, அங்கேயே பிடிப்பாங்களோ? ஆமா, அங்கேயே பிடிச்சு எடுக்கிற மீன் தான் அது. நல்லா இருக்கும், அது வித்தியாசமா இருக்கும். அதுதான் அப்ப வந்து அந்த ஃபேமிலியோட எங்கேயாவது பக்கத்துல. எனக்கு என்னன்னா அதான் சொன்ன மாதிரி எனக்கு நான் வண்டலூர் வர எனக்கு ரொம்ப பக்கம். சோ ஆடாவனா வண்டலூர் ஜூ அத்தனை தடவை போயிருக்கேன். வண்டலூர் ஜூ வந்து எனக்கு அத்துப்படி. கடைசி இங்க ஃபாரின் வந்தப்புறம் தான் போகல தவிர அது வரைக்கும் வந்து அதான் சொன்ன கசின்ஸ் எல்லாம் வந்தாலே ஒரு நாள் ஃபுல்லா கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏத்து பஸ்ல அதான் போய் ஃபுல் டே. அது வண்டலூர் ஜூ போறது வந்து ஒரு 1 டே ட்ரிப்பு. அது நல்லா. ஆனா குமார், நம்ம ஊர் ஜூக்கும் இந்த ஊர் ஜூக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? வண்டலூர் ஜூக்கும் இப்ப இங்க உள்ள நார்த் அமெரிக்கால ஜூக்கும் என்ன? இங்க வந்து ஆக்சுவலி வண்டலூர் ஜூ விட இதெல்லாம் சின்னதுடா. யோசிச்சு பார்த்தோம்னா வண்டலூர் ஜூ வந்து ஒரு ஊரு மாதிரி இருக்கும். அது அவ்வளவு பெருசு. வண்டலூர் ஜூ நானும் போயிருக்கேன், செம பெருசா இருக்கும். நான் போனது இல்ல. உள்ளுக்குள்ள அந்த ஒரு அங்க வந்து crocodile பார்க் ஒண்ணு இருக்குமே, எப்பா அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். எங்க அப்பா ஒரு வாட்டி தெரியாதனமா ஒரு வாட்டி தான் அது முதல்ல நான் போனது. அப்ப வந்து என்னை தூக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செவுரு மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, அது மேல அந்த ஃபீடிங் செஷன் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து எனக்கு அந்த கீழேயே வந்து ஒண்ணு இருந்துச்சு ஆக்சுவலா. அது எனக்கு தெரியல. எங்க அப்பா வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா அப்படி தூக்கி இப்படி காமிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த செவுத்து மேல நின்னு. நான் பாட்டு காலை அந்த பக்கம், நான் பாட்டு காலை அந்த பக்கம் போட்டுட்டேன். நான் ஐ மீன் லைக் ரொம்ப பெருசுதான்,
பட் ஆனா ஐ மீன் இப்ப நான் பார்த்தா எனக்கு இதுவும் நான் முதலையோட வாய்க்குள்ளேயே கால் விட்டா மாதிரி ஒரு ஃபீல். பட் ஆனா இல்ல கரெக்ட் தான். பயங்கர இதா இருக்கு. அப்புறம் இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போடுவாங்களே, அப்பளம், பெரிய அப்பளம், டெல்லி அப்பளம். ஆமா ஆமா அது உண்டு. எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷனு அதே மாதிரி வந்து அந்த டைம்ல நீங்க கவனிச்சிருக்கீங்களாடா? எல்லாருமே நீங்க கவனிச்சிருக்கலாம். அந்த டைம்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா தான் புது இந்த கிட்ஸ் டிவி ஷோ எல்லாம் ஆரம்பிக்கும். அந்த மைடியர் பூதம் மாதிரி ஜீபூம்பா எல்லாம் அதெல்லாமே அந்த எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, பசங்க Correct. பாப்பாங்கன்னு அது பண்ணுவாங்கன்னா எனக்கு எல்லா தெரியல. பட் டைம்ல எனக்கு அதே என்னமோ ஸ்ட்ராட்டஜி தான் இன்னமும் நான் இருக்கு. நாலாமே நிறைய தடவை வரைஞ்சு பார்த்திருக்கேன். வருமானு பேப்பர்ல எல்லாம் ஒரு 6வது படிக்கிறப்பெல்லாம் வந்து ஜீபூம்பா பார்த்துட்டு நான் டெய்லி பார்ப்பேன். அது ரொம்ப ஃபேன். என்ன வரைஞ்ச என்ன வரைஞ்ச அதாவது சொல்லு. அவன் வரைஞ்சானா எதுனாலும் வந்துரும் பேப்பர்ல இருந்து அப்படியே அதுதான் வந்துரும். நீ எதடா வரைஞ்ச? நான் வந்து அந்த டைம்ல என்ன வரைஞ்சேன் எனக்கு மறந்து போச்சு. சில விஷயங்கள் வரைஞ்சிருப்பேன். ஏன் ஒரு கேர்ள் அப்ப guess ஃப்ரெண்ட் இல்ல ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. சின்ன 5th இருந்தே ஒரு பொண்ணுங்க மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு அதிகம் எனக்கு அப்பையில இருந்து. ஆனா ஏதாவது பண்ணிருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வரைஞ்சிருப்பேன். ஞாபகம் வரப்ப சொல்றேன். கண்டிப்பா பண்ணிருப்பேன். அது அப்புறம் இந்த மாயா மச்சிந்தா ஐ திங்க் தெரியல, அதெல்லாம் எனக்கு ஆமா ஆமா மாயா மச்சிந்திரா. அப்புறம் இன்னொன்னு ஒரு இது வருமே விடாது சன் டிவில ஒண்ணு வரும்ல, அந்த மர்மதேசம். அடுத்து அது என் வாயில வந்தது அதுதான், மர்மதேசம். சக்திமான், மர்மதேசம் அதெல்லாம் வரும். சக்தி மாமாண்டா, சக்திமான். அது வருவான் ஒருத்தன் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வருவான். ஆமா. சோ அதான் அந்த டிவில வந்து அதெல்லாம் இருக்கும். அந்த நிறைய படங்கள் எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல எப்படின்னா வருஷம் ஃபுல்லா எங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கிடையாது. சம்மர்ல மட்டும் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி எடுத்துருவாங்க ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா நாங்க படிப்பு கேட்டுருமா, புரியுதா? நான் என்னமோ படிச்சு கிழிச்ச ஐஐடி அண்ணாஸ்ல 2 டிகிரி, ஐஐடில 2 டிகிரி, பட் அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் ஆல்மோஸ்ட் 12th முடிகிற வரைக்குமே அப்படிதான். காலேஜ்ல போய் தான் வந்து அதெல்லாம் மாறிச்சு. அதான் மோஸ்டா நிறைய பேர் வீட்ல அப்படி கட் பண்ணிடுவாங்க கேபிள் கனெக்ஷன். அந்த டைம்ல தான் எக்ஸாம்லாம் வரப்ப கட் பண்ணிடுவாங்க. எனக்கெல்லாம் கட் பண்ணி எக்ஸாம் வரப்ப கட் பண்ணிடுவாங்க எங்க வீட்ல அந்த 1 month. அது வர ஸ்கூல் டைம் போது கேபிளே கிடையாது. பாட்டி வீட்டுல இருக்கும், அங்கதான் போயிட்டு அங்க இதுக்காகவே போயிடுறது இல்லை எப்படியாவது. அந்த அந்த ஹிந்து பேப்பர்ல வரும்டா, இன்னைக்கு என்னென்ன படம் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பேப்பர்ல வரும் இல்லையா போடுறோம். என்ன நல்ல செம்ம படம் ஏதாவது வந்துச்சுன்னா போய் பிளாக் பண்ணிடுவேன். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் பார்க்க விட மாட்டோம். போய் அவங்க வீட்டுல உட்காந்துட்டு ஸ்டார் மூவிஸ் அதெல்லாம் வந்து ஐகானிக்கான ஒரு. இப்ப மாறிடுச்சு இல்ல, இப்ப நியூஸ் பேப்பர்ல அதெல்லாம் வருது இல்ல எதுவுமே. முன்னாடி ஆமா நியூஸ் பேப்பர்ல வரும் என்னென்ன டிவில என்ன ஷோ. இப்ப அதுக்கு அவசியமே இல்லையாடா உனக்கு. ஆமா, ஓடிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீ எனி டைம் எது வேணாலும் நீ பாக்கலாம். நீ அதை போடுவாங்கன்னு நீ வெயிட் பண்ணவே தேவையில்ல. அந்த ஒரு கிக்கே இப்ப இல்ல. இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது சரி. இப்ப என்னடா கண்டென்ட் தேடியே போர் அடிச்சு நம்ம எல்லாம் எத்தனை நாள் ஓடிடில பாக்காம ஆஃப் பண்ணி போயிருக்கோம். லைக் என்ன பாக்கலாம்னு அவ்வளவு கண்டென்ட் இருக்கு இப்பெல்லாம். சோ அதனால சொல்லிட்டு இருந்தால அந்த மாதிரி எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ்ல மட்டும்தான் கேபிள் கனெக்ஷன் கொடுப்பாங்களா? எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கே கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகிக்க கூடாது. சோ அன்னைக்கு கொடுத்ததுல இருந்தே நைட் எல்லாம் உட்காந்து என்ன சன் டிவி எல்லாம் வருதா நம்ம வீட்டுல. அதுக்கு இல்லைன்னா நான் வந்து டிடி பொதுகை பார்த்துட்டு இருந்தவன் தான் வருஷம் ஃபுல்லா. ஸோ அதனால எங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறதே ஒரு பெரிய எனக்குலாம் ஒரு ஃபேண்டசி. ஸோ அது ஃபேன்சி அது. ஸோ இது அடுத்து சொல்ல மாட்டேனே, விளையாட்டுகள்ல வந்து சம்மர்ல வந்து கிரிக்கெட் வந்து பைத்தியகாரத்தனமா ஆடுவோம். லைக் எப்படின்னா அது எப்படின்னா ஒரு 7th 8th இருந்துதான் அது மாதிரி வெளிலவே விளையாட போய் விடுவாங்க எங்க வீட்டுல எல்லாம். அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. லைக் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது கசின்ஸ் விளையாடுறது அப்படி இப்படின்னு இருக்கும். மற்றபடி கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து மொட்டை வெயில் கிழிச்சு மண்டைகிட்ட எல்லாம் பொழக்கும். டோன்ட் கேர். காலையில 10 மணிக்கு தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போவோம் ஒரு செஷன். 10 மணிக்கு போயிட்டு 1:30 மணி வரைக்கும் விளையாடுறது. திருப்பி 1:30 மணிக்கு சாப்பிட்டோன்னே என் ஃப்ரெண்டு வந்துருவான். 2:30 மணிக்கு வீட்டுக்கு வெளில வந்து சைக்கிள் பெல் அடிப்போம். திருப்பியும் 2:30 3 மணிக்கு திருப்பியும் கிளம்பிடுவோம். 2 செஷன் ஆடிட்டு அப்படியே நைட்டெல்லாம் வந்து டர்ரு தான், ஃபுல் பஞ்சர் ஆகி தூங்கி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இது மாதிரி கேம்ஸ் ஆடி ஏதாவது கட்டையா? எனக்கு அது சொல்றப்பதான் ஒரு ஞாபகம் வருது. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சாண்டி சொல்ற மாதிரி இந்த கிரிக்கெட் எக்ஸாம் பேட் வச்சு பிளாஸ்டிக் பால் வீட்டு மாடியில போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு டீம் சூஸ் பண்ணிக்குவோம். ஒரு ஆள் ஒரு டீம். அந்த இந்தியா பாகிஸ்தான் ஏதோ ஒரு டீம் வச்சுட்டு 10 பேருக்கு நானே ஒரு பேட்டிங், அவன் 10 பேருக்கு அவனே பவுலர்.
ரெண்டு 3 பேர் விளையாடுவோம். ஓகே அந்த மாதிரி விளையாண்டு அதுல யார் ஜெயிக்கிறான்னு ஒரு ஃபுல் டே விளையாடுவோம். பிளாஸ்டிக் பால் வச்சு பவுண்டரி வச்சுக்கிட்டு அது ஒரு நல்லா இருக்கும். நைஸ். அது போயிட்டு நான்- ஃபுல் டே. பேட்மிண்டன் ஒரு ஸ்டேஜ்ல ஆட ஆரம்பிச்சிருந்தேன். அது அதுக்கப்புறம் எந்த அளவுக்குன்னா எங்க வீட்டு மாடியிலே பேட்மிண்டன் ஆடும். ஒரு சம்மர் ஹாலிடேல எந்த வருஷம் மறந்துருச்சு, பேட்மிண்டன் வேர்ல்ட் கப். அதுல என்னன்னா எங்க ஏரியா பசங்க, லைக் எங்க பக்கத்து வீட்டு மாடியில இருக்கிற பசங்க, என் கசின்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த டைம்ல. சோ எல்லாருக்கும் வச்சு அட்டையில கட் பண்ணி அந்த வேர்ல்ட் கப் அப்போ டைம்ல எப்படி இருக்கும் கிரிக்கெட் அதான் வின்னருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதெல்லாம் போட்டு செம்ம காமெடி பண்ணிருக்கோம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தலாம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அதான் அது ஒண்ணு. அது மாதிரி வேற என்ன, கண்ட்ரின்னு ஒரு கேம் ஆடுவோம், அது தெரியுமா உனக்கு? கண்ட்ரி எது வச்சு? சோ எப்படின்னா கண்ட்ரி எப்படின்னா ஒரு 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 தரையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்கணும். சோ எல்லாம் தள்ளி நின்னுப்போம். ரெடி கோ அப்படின்னு சொன்னாங்க, டக்கு டக்குன்னு ஓடணுமா எல்லாம் போயிட்டு. நொண்டி விளையாடுற மாதிரியா? இந்த ஒரு டப்பா போட்டு விளையாடுமே. டப்பா போட்டுட்டு ஆனா பெரிய டப்பாவை போட்டு அங்க போய் நின்னுப்போம். அதுல ஏதோ எனக்கு மறந்துருச்சு. நீ அவுட் ஆக உன் கண்ட்ரில இருந்து அவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இடம் இல்லாம அப்படியே ஞாபகம் இருக்கு. நம்ம கண்ட்ரி கொஞ்சம் விதமா எடுத்து யாரு வச்சிருக்காங்களோ அதான் வின்னர். ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் ஃபுல் கேம் ஞாபகம் வர மாட்டேங்குது. இது மாதிரி விளையாண்டுருக்கேன். ஆமா ஆமா ஆமா. சோ அது அந்த மாதிரி கேம் விளையாடுறது. அப்புறம் நீ என்ன வேற ஏதாவது இந்த மாதிரி நீ என்ன ஸ்போர்ட்ஸ்? நீ டென்னிஸ் அப்ப இருந்து விளையாடுவேன். நான் டென்னிஸ் விளையாடுவேன். ஆமா, ஒரு 6th படிக்கல இருந்து டென்னிஸ் கிளாஸ் போவேன். அங்க அப்ப விளையாடுவேன். ஒரு காலத்துல நான் அந்த மாதிரி விளையாடுறப்பெல்லாம் நான் ஒரு பிளேயர் ஆகணும்னு தான் என்னோட லட்சியமே. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகி அப்புறம் கடைசியா எல்லாரும் மாதிரியும் என்ன சொல்றது, எப்படி சொல்றது, ஒரு கட்டத்துல படிப்பு தான் அப்புறம் அப்படியே வந்தாச்சு. பட் அது ஒரு நல்லா இருக்கும். டென்னிஸ் போயிட்டு டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் போறது, இங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அந்த மாதிரி விளையாண்டுட்டு ஒரு நல்லா இருக்கும். வீட்டுல மத்தபடி பக்கத்துல போய் விளையாடுறது அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? அது அலோவ் பண்ணுவாங்க. டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் கோச் இருப்பாங்கல்ல, கோச் கூட்டு போவாங்க. டென்னிஸ் கோச் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டு போவாங்க. ஒரு 3 days அது மாதிரி. நாமக்கலுக்கு போவோம். அப்புறம் இதுக்கு போயிருக்கோம், நாமக்கல் மாதிரி ஒரு 4-5 ஊர் போயிருக்கோம். அந்த மாதிரி விளையாண்டு வர்றது டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு. நைஸ் நைஸ். நீங்க போன வாரம் வேற வச்சு வளாசிருக்கீங்க. சோ அந்த உங்களுக்குள்ள இருந்த அந்த கிரிக்கெட்டர் எங்க இருந்தா வந்தான்? அது டென்னிஸ் விளையாண்டு வந்ததுதான். அதாவது கிரிக்கெட் எனக்கு ப்ராப்பரா தெரியாது. பட் பால் ஐ கான்டாக்ட் இருக்கிறதுனால ஹேண்ட் ஐ ஆமா அது இருக்கிறதுனால சும்மா அடிக்கிறது, அவ்வளவுதான். நைஸ் நைஸ். அதுக்கப்புறம் இந்த அதான் அந்த மே மிட்டுக்கு மேல வந்தாலே அப்படியே எல்லாம் ஆரம்பிக்கும். அடுத்த வருஷத்துக்கான புக் வாங்குறது, டை வாங்குறது, டை ட்ரெஸ். எங்க ஸ்கூல்லயே நோட் புக் கொடுப்பாங்களா? அத போய் ஒரு நாள் எங்க அப்பா வாங்கிட்டு வந்தானே. அதுக்கு அட்டை போடுற ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அட்டை போட்டே ஆகணும். எல்லாம் ஸ்கூல்ல திட்டு வாங்கி மிஸ். அதுக்கு அந்த ப்ரௌன் ஷீட் வச்சு அட்டை போடணும். அது அப்புறம் அந்த ட்ரெஸ் வாங்குறது, அந்த அட்டை போட்டு பேர் எழுதுறது, லேபிள் ஒட்டுறது எல்லாமே நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல ஃபீலிங். புதுசு அதுதான். புது மோஸ்ட்லி ஒரு செட்டாவது எனக்கு யூனிஃபார்ம்ல ஒரு செட்டாவது புதுசா வாங்குவோம். சோ அதுக்கு போயிட்டு டெய்லர் கிட்ட போயிட்டு அதை எடுத்து தச்சு அவனும் பஃபூன் மாதிரி தான் தச்சு கொடுப்பான். எல்லாம் பெருசா இருக்காது. ஆமா. அப்படியே என்ன சொல்றது, மே கடைசியில வந்தாலே அவ்வளவுதான், முடிஞ்சது தோழி அப்படின்னு ஆயிடும். ஓகே மக்களே, வெல்கம் டு மிட் ரோல் செக்மெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பாய்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணாங்க. இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு வேறு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. ஜஸ்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஃபன்னி வேல ஷேர் பண்ணிக்கிறோம். மற்றபடி we just want to entertain. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம ஒரு புது கெஸ்ட் ஜாயின் பண்ணுறாரு. ப்ளஸ் நம்ம லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ண பாய் வந்திருக்காரு. ஸோ இந்த செக்மெண்ட்குள்ளே போய் பார்ப்போம்.
லெட்ஸ் கோ. கண்டிப்பா. ஆமா, என்ன டாபிக் இன்னைக்கு? டாபிக் என்னன்னா சம்மர் ஹாலிடேஸ். இப்ப என்னன்னா என்னோட சம்மர் ஹாலிடேஸ் ஏர்லி மெமரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு எப்படின்னா, நான் எல்லாருக்கும் அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே ஏர்லி டேஸ்ல எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு செம ஒரு எந்தூசியாஸ்டிக்கா நம்ம போய் நாளையில இருந்து லீவு, இவ்வளவு நாள் லீவு அப்படி இருக்கும்ல. நாங்க படிச்ச ஸ்கூல் எப்படின்னா, நானு உனக்கு தெரியும் இன்னொரு 3 ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தோம். ஸோ எங்களுக்கு எப்படின்னா வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாமே கிடையாது. 4th and 5th மட்டும்தான் எக்ஸாம். அதுவும் அந்த வருஷத்துலேயே ஒரே எக்ஸாம் தான். ஸோ அதனால என்னன்னா, எக்ஸாம் முடிகிற எக்ஸைட்டிங்லாம் இல்லை. ஸ்கூலே நாங்கள் ஹாலிடே மாதிரி தான் போயிட்டு வருவோம். ஸோ அதனால முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லீவ் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். ஸோ ப்ரெஷர் முடிஞ்சிட்டு ஒரு ரிலீஃப் மாதிரி இல்லை, நாங்கள் ரிலீஃபோட ஒரு ரிலீஃப் தான். ஸோ அதுதான் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சின்ன வயசுல எல்லாம் நம்ம வந்து விளையாட போறதுக்கு அது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது 3rd standard 4th standardல எங்க போவோம், அங்க நாங்க படிச்ச ஸ்கூல் பக்கத்திலே வந்து அங்க கேம்பஸ் உள்ளே வந்து நிறைய பேர் தங்கியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஸரோட பசங்க அவங்க எல்லாம். ஸோ என்னன்னா காலையில அவங்க வீட்டுக்கு லீவ் விட்டாலும் போய் சைக்கிள் ஓட்ட போறது தான் அப்போதைக்கு ஜாலி. ஸோ அதுதான். இன்னும் ஆனா ஒரு சேட் பார்ட் என்னன்னா, எல்லாரும் அட்லீஸ்ட் ஊருக்கு போவோம் லீவ் விட்டா அப்படின்ட்டு இருக்கிறோம். இங்க எப்படின்னா, எங்க பாட்டி நாங்க எல்லாருமே இங்க சென்னையில தான் இருக்கோம். எல்லாருமே ஊருக்கு போகணும்னு இருப்பாங்க. ஆனா என் சம்மர் ஹாலிடேஸ்ல மட்டும் எல்லா கசனும் ஊர்ல இருந்து இங்க வந்துடுவாங்க. ஊருக்கு போற வாய்ப்பே நமக்கு நார்மலாவும் சென்னை, இங்கேயும் சென்னை தான். சரி, செம பாயிண்ட் மாம்ஸ். ஏன்னா உனக்கும் தெரியும்ல, நானும் எங்க பாட்டி தாத்தா கூட தானே இருக்கேன். சோ சேம் ப்ராப்ளம் ஹியர் ஆல்சோ. எவ்ரிவன் கமிங் டு அவர் ஹவுஸ் ஒன்லி. அதுதான் அவங்களோட மீட்டிங் பாயிண்டா போயிடுச்சு. ஏன்னா இப்படி இருக்கும் எக்ஸைட்டிங். சோ இந்த டேட்ல, அதாவது இந்த டேட்ல அவங்க திருநெல்வேலி இருந்து அவங்க வராங்க, இந்த டேட்ல இருந்து இவங்க வராங்க. ஸோ இந்த டேட்டு நம்ம அந்தந்த டேட்டுக்கு வெயிட் பண்ணி, இந்த கசின்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, இவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு செட்டு சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் நாம. அதுல கசின்ஸ்ல சில டைம் இது அமையலாம் மச்சி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கசின்ஸ்ல நம்ம ஏஜுக்கு இல்ல நம்ம சிங்குக்கு அதேதான் பிரச்சனை. கசின்க்கு தான் நம்ம வெயிட்டிங் பண்ணுவோம். உனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனாச்சும் இருந்துச்சு. எங்க ஃபேமிலியில எல்லாருமே என்னை விட குறைஞ்சது 4 இருந்து 5 வருஷம் சின்ன பசங்க. நமக்கு வந்து அதனால ஒரு அந்த அந்த ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு. வந்தா சரி, ஆமா, எப்பொழுதுமே ஒரு சின்ன பசங்களோட தான் விளையாட. சரி, அந்த சின்ன பசங்களையாச்சும் வாங்கடா, பரவாயில்ல வாங்கலாம். ஒரு 5th வரைக்கும் அந்த மாதிரிதான். ஸோ மெயின் அட்ராக்ஷன் வந்து எல்லாரும் வருவாங்க வீட்டுக்குள்ள சமைக்கிறது. அப்பதான் காலைல ஊறுகாலாம் போடுவாங்க சம்மர் டைம்ன்றதுனால. ஸோ இப்போ எல்லாரையும் உட்காத்தி வச்சு ஊறுகாய் போடுறது, பசங்களாம் இதை கட் பண்ணுங்க, அப்புறம் தேங்காய் எடுத்து கொடுப்பாங்க. எங்க வீட்டுல நிறைய தென்னை மரம் இருக்கும். ஸோ தென்னை மரத்துல இருந்து தேங்காவெல்லாம் கட் பண்ணி, கொப்பரை தேங்காய்லாம் தனியா எடுத்து வச்சு கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து காய வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காயில இருந்து தேங்காய் எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாரும் ஊருக்கு போகும்போது எல்லாரும் அவங்க பாட்டில் எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஒரு 6 மாசத்துக்கு அதே தேங்காய் எண்ணெய் தான். அந்த அளவுக்கு தேங்காய் ஊறி போனா பாத்துக்கோ. நீங்க தற்சார்பா அப்பயே நல்லா எடுத்திருக்கீங்க. நல்லா நிறுத்திருக்கோம். ஸ்பீக்கிங் ஆஃப் விச், வெல்கம் நம்ம புது கெஸ்ட் டெலக்ஸ் பாண்டியன் அவர்களே. வெல்கம் டு வணக்கம் உரளும் உலக்கையும் பாட்காஸ்ட். சோ டெலக்ஸ், சொல்லுங்க, நீங்க அடுத்து வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம பாய் சொன்னாரு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்ச ஜோஷ் அப்ப ஏதாவது அந்த என்ன பண்ணுவீங்க? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு, நீங்க வந்து ஸ்கூல் எப்படி பக்கத்துலயே படிச்சீங்களா, இல்ல நீங்க எப்படி வீட்டு பக்கத்துல ஸ்கூலா இல்ல வேற எங்கேயாவது போய் படிச்சீங்களா? கொஞ்சம் தூரம். ஓ இல்ல அந்த மாதிரி இல்ல, காலையில போயிட்டு ஈவினிங் வந்துருவேன். சோ டே ஸ்காலர் தான், கிட்டதான். ஐ மீன் இப்போ ரிலேட்டிவ்லி ஒரு 15-20 மினிட் டிராவல். நீங்க எப்படி ஸ்கூல் படிக்கிற பையனா? ஓ கொஞ்சம். அதனாலதான் இல்ல ரொம்ப படிக்கிற பையன் இல்ல, கொஞ்சம் படிக்கிற பையன். சரி. சரி, லாஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சோனே அழுவீங்களா? ஐயோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப
ஆனா எனக்கு நான் இல்ல இப்ப யோசிச்சு பாக்குறேன், பெருசா ஸ்கூல் முடிஞ்சு எனக்கு வந்து என்னோட மெமரிஸ் எல்லாமே ப்ராப்ளி ஒரு 10th 12th அந்த இது இருக்கும். அந்த டைம்ல 90% ஸ்கூல் முடிஞ்சா ஓகே வாங்க எல்லாரும் வந்து ஒரு இதுக்கு போயிட்டு கவுண்டர் ஸ்ட்ரைக் விளையாடுவோம். அதுதான் அந்த சம்மர்லாம் இருந்தது. மிச்சபடி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாய்க். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரிலேட்டிவ்ஸும் மதுரை, திருச்சி, அவுட் சைட். ஸோ அதனால அது 2 months வந்து கண்டிப்பா பாட்டி தாத்தா வீட்டுல தான். ஸோ அது வந்து அங்க உங்க கசின்ஸ்லாம் வந்துருவாங்களா? ஆமா, pretty much ஆமா. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இந்த ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு வரவங்க. ஸோ அதனால அங்க கெட் டுகெதர் வந்து அங்க ஆகும். அங்க உங்களுக்கு ஒரு பாய் இருந்திருக்காரு, நீங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. சூப்பர். இவரு கவுண்டர் ஸ்ட்ரைக் சொன்னார் இல்லையா? சாரி, நீங்க சொல்ல வந்தீங்களா? இல்ல சொல்லுங்க கண்டினியூ. இதே அது நெக்ஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஆஃப் ஹாலிடேனா அதான். நம்ம உட்காந்து கொஞ்சம் அப்படியே படம்லாம் பார்த்துட்டு கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு அப்போதான் கொஞ்சம் புதுசா அந்த இன்டர்நெட் வர ஆரம்பிச்சுது. எல்லாரும் வந்து இந்த இன்டர்நெட்ல போய் நம்ம விளையாடுவோம், இது பண்ணுவோம், அந்த ப்ரௌசிங் சென்டருக்குலாம் போவோம். ஸோ அப்ப ஒரு 2000 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீரியட்ல எனக்கு இது ஒரு என்ன இன்சிடென்ட்னா, அப்பதான் வந்து நானும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் அப்பதான் கொஞ்சம் அந்த கிரிக்கெட்லாம் விளையாட ஆரம்பிக்கிறோம். அதாவது ரொம்ப விக்ரஸா ஆரம்பிக்கும். 2000 ஒரு 6th and 7th standards டைம்ல வந்து விளையாட ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுவும் வந்திருக்குன்னொடனே விளையாட போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். போயிட்டு அவன் வந்து என்ன சொல்றான், இது என்ன வச்சு இது இருக்கு, இந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர் போனா அங்க நல்லா விளையாடலாம். ஓ அப்படியா, இதெல்லாம் இருக்கா, சரி எவ்வளவு வேணும்னா ½ hourக்கு 20 rupees ஏதோ ஒன்று அந்த மாதிரி. சரி ஓகே ரெடி பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழிச்சு ரெடி பண்ணிட்டு போலாமா அப்படின்னா, சரி நீ அடுத்த வாட்டி போகும்போது சொல்லுன்னா நானும் எல்லாம் ரெடி எல்லாம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்தேன். ரொம்ப நேரமா அவனும் இதெல்லாமோ பேசினா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வந்தாங்க. சரிடா வாங்க ப்ரௌசிங் சென்டர் போய் விளையாடுவோம், நம்மளும் ஹெப் கிட்ஸா மாறுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் பேசி கடைசியில கூட்டு போனான் ப்ரௌசிங் சென்டருக்கு. போனா ஓகே என்ன எவ்வளவு டைம்டா அப்படின்னா, ½ hour. சரி நம்ம விளையாட தான் போறோம், ஏதோ ஒரு கேம் வெப்சைட்குள்ள போயிட்டு விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாப்பி டிஸ்க் எடுத்தான், உள்ள ஃபிளாப்பி போட்டான். அப்போ ஃபிளாப்பி வேற, ஃபிளாப்பியை போட்டு ஒரு கேம் டவுன்லோட் பண்ணா. இதுதானே டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு 2 minutes அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஓகேடா நீ கண்டினியூ பண்ணு பாய் அப்படின்ட்டு போயிட்டான். டேய் நான் என்னெல்லாமோ யோசிச்சுட்டு வந்தேன்டா. You were used. அதுக்கப்புறம் மீதி இருக்க 20 minutesல எனக்கு இமெயில் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணி ஆமா அதெல்லாம் ஆமா கரெக்டா. அந்த டைம்லலாம் அதிகப்பட்ட உச்சபட்ச கேம் என்ன தெரியுமா? அப்பெல்லாம் வந்து குவேக் கூட இல்ல, டூம்னு ஒரு பழைய டூம் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அப்ப அது வேற இல்ல, லைக் நம்ம அந்த சம்மர் ஸ்கூல் டைம்ல அந்த சம்மர் ஹாலிடேஸ் டைம்ல நிறைய பேர் வீட்டுல வந்து கம்ப்யூட்டர் வாங்குறது வந்து ஒரு பெரிய ஒண்ணு இருக்கும். அது வந்து பயங்கர அந்த ஹெப்பா இருக்கும், லைக் 30,000 or 40,000 rupees அப்பயே HCL பீன்ஸ்டாக் ஆட் வந்துட்டு நான் பாத்துட்டே இருப்பேன். எங்க வீட்டுல எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், கடைசியில வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் 8th or 9th படிக்கும் போதுதான் ஒரு அசம்பிள் கம்ப்யூட்டர் எப்படியோ ரெடி பண்ணி. ஆனா கம்ப்யூட்டர் வந்த அப்புறமே வந்து ஐ திங்க் நம்ம எக்ஸ்போசரே வேறன்னு நினைக்கிறோம்ல. அப்போ வந்து அந்த படம் பாக்குறது அதெல்லாம் நிறைய பண்ணிருப்போம் நினைக்கிறேன். நமக்கு எப்படின்னா அந்த ஃபிளாப்பி டிஸ்க் இன்டர்நெட் சென்டருக்கும் சிடி வர்றதுக்கும் நடுவுல ஒரு ஃபேஸ். அந்த ஃபேஸ்ல தான் வந்து வெறித்தனமான ஒரு விளையாட்டு. ஆமா. சோ இப்போ கிரிக்கெட் விளையாட்டுன்னு வந்தப்பறம் எனக்கு என்ன தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காலையில ஒரு செஷன் நம்ம பாய்ஸ் தான், ஏரியா பாய்ஸ் தான் போயிட்டு பேட்மிண்டன் ஒரு கிரிக்கெட் ஆடுறது. 1 மணிக்கு 1:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு 2:30 மணிக்கு நம்ம ஓலை வந்துருவான்டா, 1000 கோடி புரிஞ்சிச்சு, 1000 கோடி அவன் வந்துரு. 1:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம், எங்கூட தான் அவனு வீடு பக்கத்துல தானே இருப்போம். 2:30 மணிக்கு திரும்பி வந்துருவான், திருப்பியும் கிளம்பி கிரிக்கெட் 2:30-3 மணிக்கு போய் மொட்டை வெயில ஆரம்பிச்சோன்னா 6 மணி வரைக்கும் விளையாடிட்டு இதுதான் டெய்லி இதுதான் ரிப்பீட்.
எப்பா அப்ப வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லா வந்து கரு கரு கருன்னு ஆல்ரெடி நான் வந்து எலுமிச்சம்பழ கலர் வேற, இதுல வந்து இன்னும் டேன் ஆகி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி தான் இருப்பேன். அந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் ஃபுல்லாவே வந்து அவ்வளவுதான், ஃபுல்லா பேர்ன் தான் அந்த டைம்ல. எங்களுக்கு வந்துன்னா இங்க இப்போ இவரு நம்ம ஆமா உங்க பேர் என்ன சார்? இல்ல இன்னும் இல்ல, அவர் இல்ல, உங்க பேரு உங்க குமார். குமார் என்ன பண்ண, குமார் எப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு பக்கத்து ஏரியா, ஸ்கூல்ல எல்லாம் ஒன்னா இருந்தாலும் அங்க இருந்து இங்க வரணும்னா திரும்ப அவர் ஏதோ ஒரு வெஹிக்கிள் பிடிச்சுதான் வரணும், அட்லீஸ்ட் ட்ரெயின் பிடிச்சு வரணும். அதனால நான் இங்க வந்து இங்க ஒரு தனி கேங் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த கிரிக்கெட் எல்லாம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பெரிய கிரவுண்ட் இருக்கும், யாரு போய் ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 7 பேர் அந்த கிரவுண்ட் தான் சொல்றோம். அது பயங்கர பெரிய கிரவுண்டு. எப்படின்னா அட் அ டைம் வந்து ஒரு 30-40 பிட்ச் இருக்கும் அங்க. அட் அ டைம் மேல தூக்கி பார்த்தாலும் ஒரு 10 பாலாவது ஏர்ல இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஸ்பேஸும் இருக்கும், நல்லாவே எல்லாருக்கும் கன்ஃபியூஸே ஆகாம ஆடுவோம். ஆனா அதுதான் கெத்துறாங்க எல்லாரும். நல்ல பெருசு வேற, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன கிரவுண்ட் வேற இருக்கும். அதுவும் சோ எல்லாரும் வந்து யார் போய் ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறாங்களோ, சோ அதனால சீக்கிரமா கிளம்புவோம். அதாவது எவ்வளவு சீக்கிரம் போறோமோ இடம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈவினிங் விளையாடுறதுக்கு 2-2:30 மணிக்கு எல்லாம் போய் இந்த இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். நாங்க ஃபர்ஸ்ட் விளையாடுமோ அப்பெல்லாம் வந்து அது வேற குரூப்பிசம் இருக்கும். லோக்கல் கெத்து பையன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், நம்ம போய் விளையாட போனோம்னா கடைசியில் இது எங்க பிச்சு எதுக்கு வரீங்க, அதுவும் பெரிய பசங்களா இருப்பானுங்க, அடிச்சு அனுப்பாங்க, போ இது நாங்க விளையாடுற இடம், நீங்க எதுக்கு எங்க பிச்சை வந்து பிடிக்கிறீங்க. அதனால அந்த ஏரியாவை பிடிக்கிறத சீக்கிரமா போய் பிடிச்சி விளையாட அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 7 பேரை விளையாட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறத்துல இருந்து அந்த கேங்க கூப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த கேங்க கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாயிட்டே போவோம். அதுவும் சம்மர் ஹாலிடேஸ் நம்ம குமார் கேங் வரும். ஸோ எல்லா கேங்கும் சேர்ந்து அது பெருசாயிட்டே போவோம். அது ஒரு பாயிண்ட்ல நாங்க இதாவது நாங்க ஒரு 10th அது படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு 30-40 பேர் விளையாடுவோம். விளையாடும் போது அந்த 30-40 பேருக்குள்ளேயே பஞ்சாயத்து வேற வரும், அதெல்லாம் வேற சண்டை வரும், அவனுங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை வரும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டைம். அது பக்கத்துலயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். விளையாண்டு முடிச்சுட்டு தண்ணி நம்ம எல்லாம் அப்போ அந்த வெயில்ல இருந்தோம்னா என்ன தண்ணி தாக அடிக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள யாருமே அலௌடு இல்ல இந்த சென்ஸ், அங்க விளையாடுற யாரும் அலௌடு இல்லை. ஏன்னா எல்லாருமே அங்க பண்ற அயோக்கியத்தனத்தினால்தான். என்ன ஆகுதுன்னா பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது, விளையாண்டுட்டு எல்லாரும் தண்ணி குடிக்கிறது அங்க. அப்போ வந்து அந்த வாட்டர் பியூரிஃபையர் இப்ப இருக்கிற மாதிரி அந்த அக்வா, பேர் மறந்துடுச்சு, அக்வா கார்டு இருக்கும் அங்க. அந்த மியூசிக்கோட வருமே, பட்டன் ஆன் பண்ண. சோ எல்லாரும் அதாவது அந்த 30 பிச்சு விளையாடுறாங்க நாங்க அப்படின்னா 30 பேரும் அங்கதான் தண்ணி குடிக்க போவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள லைனா போய் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அதுவும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணி பார்த்தாங்க, டம்ளர் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, வேணும்னா இங்க இருந்து குடிச்சுக்கலாம், இந்த பசங்க வந்து இப்படி ஓவரா கூட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. டம்ளர் எடுத்து வச்சோடனே என்ன பண்ணுவோம், அக்வா கார்டை நாங்களே ஆன் பண்ணிட்டு கையில இப்படி புடிச்சு 2 கை புடிச்சு அப்படியே குடிச்சு அந்த அடிபம்புல புடிச்சு குடிக்கிற மாதிரி அதுலயே குடிச்சுட்டு லைனா ஓடிட்டே இருப்போம். அங்க வேற துரத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தனும் வந்துட்டு வந்துட்டீங்களான்னு இப்பதான்டா ஒரு கேங்க துரத்துறன்ற மாதிரி. ஸோ அந்த அக்வா கார்டு ஒண்ணு உள்ள இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் அது. நைஸ். அந்த மாதிரி நீங்க டெலக்ஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த மாதிரி அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா நீங்க அந்த டைம்ல? ஏன்னா அப்படிதான் ஆரம்பிக்கணும் நம்ம டெலக்ஸ் கிட்ட. படிக்கிற பையன் வேற சொல்லிட்டாருல்ல, கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். கேர்ஃபுல்லாவா? அவுட்டோர் கேம்ஸ் நிறைய எல்லாமே. நான் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்கௌண்ட்ல இருந்தோம். வந்து ஐ திங்க் ஒரு 5th 6th படிக்கிற வரைக்கும். ஸோ அதனால அந்த யங் இந்த ஐயோ அது கேம் பேர் என்னன்னு தெரியல, இந்த சிகரெட் அட்டைய வந்து மடிச்சு ஒண்ணு செய்வாங்க, அது வந்து அந்த சர்க்கிள் உள்ள வச்சுட்டு அப்புறமா அந்த பேரே எனக்கு தெரியல, பட் எனிவே அந்த கல்ல வச்சுட்டு அது வெளியே எடுக்கும். சம்முது ஓகே. அது வந்து அந்த சீட் எல்லாம் வந்து செய்யறதுக்கு நாங்க அப்படியே தெருவா சிகரெட் அப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் அந்த இதுல ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா வளர்ந்து கிரிக்கெட் தான் மோஸ்ட்லி விளையாடுவோம்.
அது அது ரோட்லயே தான் விளையாடுவோம். ஆ. அந்த ம். நீங்க இது அட்டைன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் லாஸ்ட் செக்மெண்ட்ல சொல்லியிருந்தேன். இதுல இந்த ஸ்போர்ட்ஸ்லயே தான் அது வரும். எனக்கு என்னன்னா நான் பாய்ஸ் அந்த மாதிரி தானே எங்க தாத்தா பாட்டி எங்க கூட தான் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் விசிட் எல்லாரும் எங்க வீட்டுக்கு தான். சரி, எங்க வீடு தாத்தா பாட்டி வீடு நல்ல காம்பவுண்ட் வீடு கிடையாது. சோ ஆல்மோஸ்ட் ஒரே இது தானே. சோ எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ என் கசின்ஸே ஒரு 6-7 பேர் இருப்போம். என்னையும் என் அக்காவையும் சேர்த்து பிளஸ் பக்கத்து வீட்டு மாடியில இருக்கிற பையன், நம்ம பேக் பாய் நம்மாலு அவன் அது மாதிரி எங்க நான் இருந்த ஏரியால ஒரு 50 ஃபேமிலி எங்க ரிலேஷன்ஸ் ஆல்மோஸ்ட். ஸோ அதனால நிறைய அந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்துருவாங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 18 பசங்க இருப்போம்டா. லைக் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் எல்லாம் வந்து ஸ்கூல் தான். சோ என்ன பண்ணாங்கன்னா அப்ப எங்களுக்கு வந்து பேட்மிண்டன் கிரேஸ். மாடியில வந்து பில்டிங்ல மாடியில தான் எங்க வீட்டு மாடியில பேட்மிண்டன் ஆடுவோமா. நான் வந்து வேர்ல்ட் கப் ஆர்கனைஸ் பண்ணேன். பேட்மிண்டன் வேர்ல்ட் கப் 2 சீட்டை ஜாயின் பண்ணி வேர்ல்ட் கப் கேளு. அதேதான் பிரீமியர் லீக் லெவல்ல என்னன்னா அந்த ஹார்டு அட்டா இருக்குல்ல, அதுலயே வந்து அந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மாதிரியே அதெல்லாம் கட் பண்ணி கம்மு போட்டு ஒட்டி இதுதான் வேர்ல்ட் கப், அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எழுதி எல்லாருக்கும் டபுள்ஸ் தான், எல்லாம் டபுள்ஸ் வந்து எல்லாம் பேர் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஆடி கடைசியில ஒரு பேருக்கு அதை கொடுத்து அந்த அளவுக்கு நாங்க எல்லாம் கிரிஞ்சு பண்ணிருக்கோம். வேர்ல்ட் கப் அப்பவே ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க வேர்ல்ட் கப். தொலைநோக்கு பார்வை பேட்மிண்டன் வேர்ல்ட் கப். ஆமா, பேட்மிண்டன் வேர்ல்ட் கப். அந்த வேர்ல்ட் கப் இந்த ஷேப் ஆஃப் கிரிக்கெட் வேர்ல்ட் கப். எப்படி சரி, அதே மாதிரி வந்து இதெல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் அப்படின்னு வரும்போது சம்மருக்கான அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இந்த சீசனல் ஃபுட் எல்லாம் நிறைய வரும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சீசன் நிறைய சம்மர்னாலே அதுவும் ஃபர்ஸ்ட் இந்த கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது தர்பூஸ் தான். தர்பூஸ்க்கு நெக்ஸ்ட் மாங்காய். வீட்டுல ஒரு மாங்காய் மரம் வேற இருக்கும். சோ அதனால எல்லாரும் வராங்கன்னா மாங்காய் பறிக்கிறது, அந்த மாங்காய் தான் நாங்க கட் பண்ணி ஊறுகாய் போடுறது வேற. சோ ஃபர்ஸ்ட் அந்த தர்பூஸ், அதுவும் இத்தனை கசின்ஸ் இருக்கும் போது வெட்டி பெரிய ஒரு அனாமல் போட்டு எல்லாரும் விளையாண்டு முடிச்சோன்னா உட்காருங்க அப்படின்வாங்க ஒரு 11 மணிக்கு. அப்ப ஏதோ ஒரு சீரியல் வேற ஓடிட்டு இருக்கோம். கட் பண்ணி அது போட்டோன்னே எல்லாரும் கை போட்டு டக்கு 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 டக்குன்னு சாப்பிடுறது அது. அதுக்கப்புறம் கசின்ஸ் எல்லாருமே வந்து சுத்தி உட்காந்துவோம். பாட்டி நடுவில் உட்காந்து உருண்டை பிடிச்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும் சாப்பாடு. சோ சாப்பிட ஜாலியா இருக்கும். சாப்பிட எல்லாருமே உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஒரு உருண்டை. யார் ஃபர்ஸ்ட் உருண்டையை முடிக்கிறாங்க டக்கு டக்குன்னு ரவுண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அது ஒரு ஜாலி. அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த டைத்துல வந்து அந்த ஸ்குவாஷ்ன்னு சொல்லுவாங்க, கிசான் ஸ்குவாஷ் அப்படின்னு வரும். அப்போ வந்து ரொம்ப காமனா எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்காது, பாட்டி வீட்டுல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும். சோ அந்த ஸ்குவாஷ் வந்து எல்லாரும் வராங்கன்னா பெரிய பாட்டில் வந்து சம்மருக்கு பயங்கரமா தயக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பாட்டில் ஸ்குவாஷ் வாங்கிடுவாங்க. அது இத்தினோண்டு ஊத்தி அதுல சக்கரை போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊத்தி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று பண்ணி அதை வச்சிருவாங்க. காலியாக பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வேற ஸ்குவாஷ் யாரு குடிக்கிறது, ஐஸ் வாட்டர் யாரு குடிக்கிறது, எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வேற சின்ன வயசுல எல்லாம் வெளியில வச்சுட்டு வந்துருவோம். அது கூப்பிட்டு வச்சு எல்லாரும் யார் குடிக்கிறீங்களோ அது உள்ள எடுத்து வைக்கணும். அப்பதான் இருக்கும். ஒரு எலைட்டான ஆளா இருக்க போலியில ஏதாவது சொல்றேன். நான் போன செக்மெண்ட்ல நான் வந்து ரஸ்னா பத்தி பேசியிருந்தேன். ரஸ்னா தான்டா ஸ்குவாஷ். எனக்கு பிராண்ட் ஸ்குவாஷ். நீ இருந்தாலும் அத சொல்லும் போது ஒரு பாஷா இருக்குடா. ரஸ்னாலாம் ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி. 2 பவுடர் போடணும், அப்புறம் அந்த லிக்விட் போடணும். ஸ்குவாஷ் நீங்க வந்து வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணா போதுன்றீங்க. வாட்டர் அண்ட் சுகர் அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. நல்ல கான்சென்ட்ரேட்டட் ஜூஸ் அது. நைஸ். அதே மாதிரி அந்த ரூஹப்ஸா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அந்த இது சர்பத். ஓகே, ஆமா. அதே மாதிரி இது ஞாபகம் இருக்கு, அது டேங்க்னு ஒண்ணு. டேங்க் வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் டேங்க் நம்ம வந்து இந்த ரஸ்னா இந்த ஸ்குவாஷ்ல தான் கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஒரு நம்ம கொஞ்சம் வளர்ந்து ஒரு எப்போ ஒரு 10th கிட்ட வரும்போது தான் அந்த ஃபாரின் பிராண்ட் டேங்குன்னு வருது.
டேங்கு டேங்கு டேங்குன்னு சொல்லி ரஸ்னா அதை தான் நாங்க கவர் டேங்கு. பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல கவர் பண்ணிருக்கோம். அதை விட்டு கலாயது. அது எனக்குலாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட்லாம் நடந்திருக்கு டேங்குனால. டேங்கோடையா? அப்படி ஐயோ. தண்ணி சாதம்லாம் எங்க வீட்ல பண்ணுவாங்கடா. லைக் அந்த சம்மர் ஆ, டைம்ல சூடா ஆ, இருக்குன்னு சொல்லிட்டு ஆ, பழையதுன்னு ஆ, ரைட். அது வந்து தண்ணி ஆ, சாதம்னு சொல்லுவாங்க எங்க வீட்ல. ரைஸ் பிரியாணி, ஆ. ஐஸ் பிரியாணி, சாரி. ஐஸ் இது ஆமா ஐஸ் அப்படிதான் ஆக்சுவலி. பிரியாணியா? நான் கேள்விப்பட்டதே நான் இல்லையா ஐஸ் பிரியாணியா? மிஸ்டர் குமார், நானும் இது இப்ப ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஆ. என்னோட பையன் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணோட விளையாடுவான். அந்த பொண்ணு வந்து நடுவுல வந்து உன் இன்னைக்கு என்னமா பையனாலே சாப்பிட்ட? பொண்ணு கூட தான்டா விளையாடுவான். சொல்லு. அது நீ சொல்ல அப்படி தேவையில்ல. அல்ல, அப்படிதான் 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 இருக்கா இப்போதைக்கு. ஆனா பேசும்போது நோ கேர்ள்ஸ் அப்பா ஒன்லி பாய்ஸ்னுவான். பட் ஆனா விளையாடுறதெல்லாம் நிறைய கேர்ள்ஸோட ஸ்டைல்ல தான் இல்லையப்பா. அப்பா வி ஆர் பாய்ஸ் டீம் அப்படின்னுவான். ஓகேடா அப்படின்னு பார்த்தா அப்பா லெட்ஸ் கோ டு அவர் ஹவுஸ். அங்க போய் தீக்ஷனாவோட டேய் என்னடா இப்போ பாய்ஸ் டீம்னா அங்க போய் பொண்ணோட விளையாடணுன்ற. பட் அவளை மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னுவான். சரி ரைட்டு, நீ டேய், வேற இவனுங்களும் எப்படி நம்ம இருப்ப? ஏமாத்துறானுங்கடா. நம்ம பொண்டாட்டிகளை ஏமாத்துறானுங்க, நம்ம பிள்ளைங்களை ஏமாத்துறானுங்கடா நம்மள. பொண்ணுங்க சோ விஷயத்துல. அந்த 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 பொண்ணு வந்து வீட்டுக்கு வருது. நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்பதான். வீட்டுக்கு வந்து விளையாடு, நீ சாப்பிட்டியாமா, சாப்பிடுறியா அப்படின்னா, சாப்பிட்டவன் என்ன சாப்பிட்ட அப்படின்னா ஐஸ் பிரியாணி அப்படின்னு. ஐஸ் பிரியாணியா? அது என்னது அப்படின்னா, பழைய சாதத்துல நேத்து பண்ண மீன் குழம்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சில்லுன்னு கொடுத்துறாங்க. இதான் ஐஸ் பிரியாணி. என்னம்மா உங்க அம்மா அப்பா இப்படி ஏமாத்துறாங்களா உன்ன, நான் அவங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு நானு பார்த்தா இவரு இப்படி உண்மையான ஐட்டம்ன்றாரு. அப்போ ஆ, அப்படி ஒரு ஐட்டம் இருந்திருக்கா? நைஸ் நைஸ். காலங்காலமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ. ஆமா, அதுக்கு வந்து தொட்டுக்க பார்த்தோன்னா இந்த புளி மிளகான்னு எங்க ஊர்ல இருந்து அனுப்புவாங்க பெரியமா. அது ஆஹ் மோர் மிளகா. இல்ல இப்பதான் அதெல்லாம் பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நம்மளே என்டர்டெயின் பண்ணிக்கலாம். வெளில பண்ணிடலாம். எல்லாம் போவோம் உம் சம்மர் ஹாலிடேஸ் அதுவும் ஃபுல்லாவே. அந்த ஊறுகாய் பண்றோம்ல, அந்த ஊறுகாய் எல்லாம் வந்து அந்த தயிர் சாதத்தோட அந்த நம்ம வீட்டு கரெக்ட். மாங்காவை எடுத்து நம்ம இது பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாங்காவை பழுக்க வைக்கிறதுக்கு வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இது பழுக்க அரிசியில உள்ள ஊத்து வைங்க சீக்கிரம் பழுக்க சொல்லி அரிசி உள்ள எல்லாம் வச்சு அப்புறம் அதுல இருந்து ஒரு ஜூஸை போட்டு அதெல்லாம் ஜாலி. இன்னொரு ஃபுட் என்ன ரொம்ப இந்த விளையாட்டோட சேர்ந்தது, நாங்க எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை இருக்கும். அந்த ஜூஸ் கடையில என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா கிரேப் ஜூஸ். அந்த கிரேப் ஜூஸ்ல ஃபுல் கிரேப்ஸ் இருக்கும். அந்த கடை சம்மர்லடா. செம்மையா இருக்கும். அந்த ஃபுல் கிரேப்ஸ் இதுக்காக எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து கடைசியில போய் லைம் ஜூஸ் ஒரு கிரேப் ஜூஸ் எல்லாரும் குடிச்சிட்டா ஹப்பா அவ்வளவுதான். 2 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் விளையாண்டு அதுதான் நமக்கு ஒரே ரிலாக்ஸேஷன். நிறைய ஃபுட்ஸ். அப்போ அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சில்லி பீஃப் அதுக்கு ஒரு தனியாவே ஒண்ணு போடணும்டா. ஆக்சுவலி போடணும். சில்லி பீஃப்க்குமே தனியா பேசணும். ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்களா டெலாக்ஸ்? லைக் ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரி நாங்க பேசுற மாதிரி இவர் எலைட்டு போல இவனே பாய். ஐயோ, எனக்கு வந்து ஒரே இது தோன்றது பெப்சி ஐஸ். அது பெப்சி ஐஸ் கூட கேவியார் அந்த மாதிரி ஏதாவது. ஓ வாவ் 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 வாவ். நாங்களே கேவியார்லாம் சொல்றீங்க? ஆமாங்க. அதான் நாங்க விளையாடும் போது ரைஸ் வண்டி எடுத்துட்டு வருவாங்க. பால் ஐஸ் சாப்பிட்டு இருக்கோம், அந்த ரஸ்னா ஐஸ் சாப்பிட்டு இருக்கோம், கிரேப் ஐஸ் சாப்பிட்டு இருக்கோம். பெப்சி ஐஸ் நீங்க பாத்தீங்க அப்பவே நீங்க எலைட்டு தான். என்ன பாஸ் ஏய் வெயிட் பண்ணுங்க. பெப்சி ஐஸ்னா அந்த இல்ல அந்த பாக்கெட் மாதிரி இருக்குமே. பப்பி. எஸ். ஓ இங்க வந்து அந்த சப்பி சாப்பிடுறதா? ஓகே, அதுதான் சேம் பீஸ். டெலக்ஸ் இங்க வந்து அதுக்கு பேர் என்னையா ஏதோ சொல்லுவாங்களே இப்ப நம்ம இருக்கிற ஊர்ல அதுக்கு பேர் என்னது? ஃப்ரோசன் பாப்சிக்கிள்ஸ். பாப்சிக்கிள்ஸ். ஓகே. ஓ ஃப்ரீசிஸ். ஃப்ரீசிஸ் தான் கரெக்ட். இது அந்த மாதிரி. ஓகே ஓகே கரெக்ட். அதுதானே பெப்சி ஐஸ். புரியுது. ஆமா ஆமா ஆமா. அந்த ஐஸ் வந்து அது பெரிய இதுல அது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா இப்போ சம்மர் அந்த ஹாலிடேஸ் வந்திருக்கும் போது பீச்சுக்கு போறது, லைக் கசின்ஸ் லைக் ஃபேமிலியா சேர்ந்து பீச்சுக்கு போறது, ஏன்னா வந்து மகாபலிபுரம் போறது. ஆர் எனக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த ஜூல நோட்டீஸ் பண்ண என்ன விஷயம்னா, நான் எல்லாம் நம்ம இங்க பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே தான் அந்த ஜூ தான். யாரா இருந்தாலும் ஜூ பீச்சுன்னு கூட்டு போய். இப்ப ரீசெண்டா நான் வந்து அந்த சிங்கப்பூர் போயிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு வீட்டு ஒருத்தருக்கு அவன் வாங்க யூனிவர்சல் போலாம் அப்படின்னு. அவங்க யூனிவர்சல் அவங்க போனதுல இருந்து இதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10ஆவதோ 12ஆவது வாட்டியோ போறாங்க.
எனக்கு அந்த பையனை பார்க்கும் போது அவன் வீட்டு இருந்து நம்ம ஊர்ல இருந்தே வந்தா எல்லாரும் மெரினா பீச்சுக்கு எல்லாரும் கூட்டிட்டு போவோம்ல, அந்த மாதிரிதான். யூனிவர்சலா நான் வரலன்ற மாதிரிதான் இருந்தான். Correct, correct. ஸோ அந்த ஜூலையும் வந்து நம்ம ஒரு ஹோல் டே சுத்துவோம்ல அந்த வெயில்ல இது எல்லாம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து ஜூவே போனது இல்லை. நான் எப்போ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் இவ்வளவு நாள் சென்னையில இருந்து ஜூக்கு போனதே இல்லை. நான் கூட்டு போறேன் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கு கூட்டு போய் நாங்க போய் வந்து சரி ஒரு ஹோல் டே போவோன்ற அந்த மென்டால் தான் நம்ம இவ்வளவு வருஷம் போயிருக்கோம். எல்லாத்தையும் ஹோல் டே போவோம். அங்க போனா புதுசா வந்து அந்த சைக்கிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சைக்கிள் ரெண்ட் பண்ணலாம்னு சொல்லி சைக்கிள் ரெண்ட் பண்ணிட்டு சுத்துனா ஹோல் ஜூ 3 மணி நேரத்துல முடிஞ்சிடுச்சு. சைக்கிளிங் பண்ணி நிறுத்தி பாக்குறது திரும்ப போறது அவ்வளவுதான்டா இருக்கு. நம்ம தான் உட்காந்து சுத்தி இருக்கோம் நடந்து நடந்து. அதுல எங்களுக்கு ஒரு மெமரி இருக்கு டெலக்ஸ். என்ன ஆயிடுச்சு, பசங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர அப்ப வந்து திடீர்னு ஈவினிங் ஒரு 3:30-4 மணிக்கு சொல்றாங்க சரிவா ஜூ போலாம் அப்படின்னு. பரவாயில்ல சரிவா போலான்னு சொல்லிட்டு உள்ள போயாச்சு. 5 மணிக்கு ஜூ க்ளோஸ் நினைக்கிறேன். நம்ம ஜூல வந்து சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடும், ஏன்னா அனிமல்ஸ்க்கு இதுவாகணும், ரெஸ்ட் வாட் எவர். நான் நினைச்சேன் சரி 4 மணிக்கு உள்ள போயிட்டா 1 ஹவர்ல அப்படியே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இல்ல பார்த்தா டைம் 6 மணி ஆயிடுச்சு. டைமே நாங்க பாக்கல. ஏன்னா அந்த 5 o'clock மேல நாங்க போன இடம்னு பாத்தீங்கன்னா அந்த ஜூலயே வந்து அந்த உள்ள பேந்தர் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து இன்டீரியர். அது அப்புறம் அந்த லைன் சஃபாரி அந்த இருக்கிற ஏரியால உள்ள போயிட்டோம். சரி உள்ள மீன்ஸ் அந்த ஏரியால சுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாது, எங்களை தேடி நிறைய பேர் உள்ள சுத்திட்டு இருக்காங்கன்னு. அந்த ஜூ ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா அவங்களுக்கு கணக்கு இருக்கு, கவுண்ட் இருக்கு, ரைட்? சோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள போனவனுக்கு வெளில வரலன்னு. இவங்களுக்கு என்ன பயம்னா எவனாவது எங்கேயாவது எகிரி குச்சி அனிமல் இன்க்ளூசிவ்குள்ள பேர் போனா அவங்க டென்ஷன் ஆகி ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரி வருது. எங்களுக்கு கேஷுவலா நாங்க பேசிட்டோம். இருட்டாயிடுச்சு. ஆனா இருட்டாகும் திகிலாயிடுச்சு எங்களுக்கு. என்னடா செல்போன் லைட் எல்லாம் வச்சு அப்படியே நடந்து வரோம். பார்த்தா ஒரு பெட்ரோல் வண்டி வருது. வந்து கேட்கறோம் எப்பா எங்கப்பா உங்களதான் தேடின்னு இருக்கோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திப்பு எல்லாம் ஓடி. அது மறக்க முடியாது. ஜூ வந்து டெரரா இருக்கும். ஆக்சுவலி வந்து ஃபுல் இருட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, லைட்டா ஒண்ணும் இருக்காதா, அந்த லைட்டா அந்த அனிமல் சத்தம் கேட்கும். அந்த லயன் எங்க கத்துனாலும் நம்ம கேட்கும் ஜூல. அவ்வளவு அது பவர் அதுக்கு. அந்த லயனை வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டா வந்து ஒரு மலை ஏறணும். இப்போ வந்து ரீசெண்டா அந்த ஜாகிங் எல்லாம் போறதுக்கு வந்து ரொம்ப சூப்பர் இடமா இருக்கு. ஒரு 10 மணி வரைக்கும் கூட அங்க சில்லுன்னு இருக்கு, நல்ல இதா இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையா ஒரு 8:30 கிளம்புனா போய் பெருங்குளத்தூர் மலையில மேலே கீழே ஓடிட்டு வந்தோம்னா டோட்டலா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும். அப் ஹில் டவுன் ஹில் மாதிரி சரின்னு சொல்லிட்டு அங்க போனா அந்த மலை ஏறுனா கரெக்டா மேல போனோடனே சிங்கம் கத்துறது கேட்கும். ஏன்னா அந்த மலையில பாத்தோம்னா வச்சுக்கோங்க, அந்த மலையிலே பாதி வந்து வால் இருக்கும்டா. ஒரு ஸ்டேஜ் அது வந்து அதுக்கு அந்த சைடு வந்து தட்ஸ் லயன் சஃபாரி ஏரியா. அதாவது லயன் அங்கதான். ஆமா, அது நல்லா கேட்கும். அந்த இடத்துல வந்து உனக்கு கர்ஜிக்கிற சத்தம் கேட்கும்ல, அது பெருசா லைட்டா சவுண்ட் வரும். அது குமீன்னு இருக்கும் நமக்கு. ஞாபகம் இருக்கா நம்ம பேங்காக் போகும்போது அந்த புலி பக்கத்துல நின்னதுக்கே எனக்கு டெரரா இருந்தது. புலியோட வாழை பிடிச்சதுக்கு அதுவே அவ்வளவு டெலக்ஸ் என்ன வெயிட் தெரியுமா டெலக்ஸ்? அது அப்போ அது லைட்டா வால் நவுத்துது, நம்மளால பிடிக்க முடியல. இப்படி இப்படி ஆடுறோம், வாழை லைட்டா நவுத்துது. அப்போ ஓங்கி அடிச்சதுன்னா வச்சுக்கோங்க என்ன வருது புலி. அது ஏதோ போதை பண்ணி வச்சிருக்கானுங்க. அது வாழை பிடிச்சிருக்கும் போது வேறு எவன்டாவே அப்படின்னு திரும்பிச்சு. ஐயோ ஓடாதீங்க, ஓட மட்டும் செய்யாதீங்க, நீ மர்கியாடா நீ அப்படின்னு. அது இறங்கி ஏதோ பண்ண வருது, அள்ளு விட்டுடுச்சு இறங்கி. என்னடா இறங்குது அப்படின்ட்டு அவன் டக்குன்னு அசால்ட்டா இத்துணுன்னு ஒரு குச்சியை வச்சு அடிச்சு உட்காரு உட்காரு. என்னடா என்னன்னா இங்க எங்க பக்கத்துல ஒண்ணு இருக்கு, அந்த சைட்ல தண்ணியில ஒண்ணு விளையாடிட்டு இருக்கு. ரெண்டுமே ஓப்பன்ல இருக்கு, அன்லீஸ்ட் வேற. நாங்க அதுக்கு அதோட என்க்ளோஷருக்குள்ள நாங்க நிக்கிறோம். புலி ஃபுல் க்ரோன் டைகர்ஸ் இவ்வளவு பெருசு இருக்குங்க. ஐயோ நான் எனக்கு தெரிஞ்சு வந்து டைகர் தாங்க டேஞ்சரஸ் ஃபாரஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா. எனக்கு அதுதான் யோசிச்சேன். சரி எனிவேஸ் நம்ம டாபிக் எங்கேயோ போயிட்டு. ஆமா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரிப்பு போடுறது, ஃபேமிலி ட்ரிப். எங்க ஃபேமிலில எப்படின்னா மோஸ்ட்லி எவ்ரி இயர் இல்லைனாலும் எவ்ரி கப்புள் ஆஃப் இயர்ஸ் தே மேட் ஷூர்
நம்ம வந்து ம். இந்தியாக்குள்ளேயே எவ்வளோ ஏதாவது எங்க அந்த நமக்கு அந்த ரயில்வேஸ்ங்கிறது வந்து ஒரு சூப்பருங்க. எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நம்ம சரண் ம். ரயில்வேஸ் ம். மாதிரி ஒரு சூப்பர் ஐட்டம் யாருக்குமே இல்லை. ஏன்னா அதனாலே we were able to travel a lot. ம். அதுல வந்து ம். மெயினா இப்போ பாம்பே போயிருக்கோம், நியூ ம். டெல்லி, இப்பதான் டெல்லி, ம். ஆக்ரா, குலு ம். மணாலி, ம். சிம்லா ம். இதெல்லாம் ஒரு ட்ரிப்பு. அதே ம். மாதிரி வந்து புனே, ம். ஹைதராபாத், கேரளா, ம். ம். அப்புறம் நம்மலாம் சேர்ந்து நம்ம கோவா போனோம், ரைட்? ம். 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 ஸோ எனக்கு வந்து ஆ. அதனால வந்து அந்த சம்மர் டைம்ல வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு ட்ரிப்பு போறது வந்து எவ்ரி இயர் இல்லைனாலும் எவ்ரி கப்புள் ஆஃப் இயர்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். ம். ஏன்னா நான் ம். அதனாலதான் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது கூட வந்திருக்கலாமோ என்னமோ தெரியல. லைக் நிறைய சுத்திட்டு தானே இருக்கோம் இப்ப எல்லாருமே. ம். இப்ப மெயினா நாம எல்லாம் ஆக்சுவலி எனக்கும் வந்து ஃபுல்லா டிராவலிங் பிடிக்கும். எனக்கும் வந்து அதேதான் காரணம். ஆனா என்ன காரணம்னா உன்னோட காரணத்துக்கு ஆப்போசிட் காரணம். சம்மர் ஹாலிடேஸ் எல்லாருக்கும் இங்க வந்து, அதாவது நான் எல்கேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு 3 ட்ரிப் போயிருப்பேன் ஃபேமிலியோட. அவ்வளவுதான். ஒரு வாட்டி பாண்டிச்சேரி அதுவே போனோம், ஒரு உனக்கு வாட்டி அந்த கேரளா தேடல் போனோம். இதுக்கப்புறம் நிறைய டிராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சின்ன வயசுல எப்போ போனாலும் எங்கம்மா ட்ரிப்பே போல ஏதாவது பிளான் பண்ணுவோம்னா எங்க அப்பாவுக்கு லீவ் கிடைக்காது, கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எங்கேயும் டிராவல் பண்ண மாட்டோம். இவன் எங்க குற்றாலம் போயிருக்கோம், இது போயிருக்கோம்னு ஒரு லிஸ்டே சொல்லுவாங்க. எப்போ போனோம் ஏன்னா இதனோக்கு என்ன 2 வயசுல கூட்டு போயிருக்கோம், 1.5 வயசுல கூட்டு போயிருக்கோம். பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் கரெக்ட் தான் அது. அந்த ஒரு இது இருக்கும்டா. அது எனக்கும் சில விஷயத்துல அந்த மாதிரி உண்டு. சின்ன வயசுல இருந்தே கிடைக்காத சில இதுல வந்து அதுவே நமக்கு ஒரு கோல் ஆயிடும்ல. விச் இஸ் குட். எக்ஸ்ப்ளோர் பண்றது என்னைக்குமே பண்ணணும். அது எக்ஸலென்ட். எனக்கு சம்மர் அண்ட் ட்ரெயின்ங்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த சன் டிவில ஒரு ஷோ போடுவாங்க, சம்மர் எக்ஸ்பிரஸா கோடை எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு இதுக்குன்னே ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி இல்ல குற்றாலமும் அது ஒரு ஃபுல்லா ஒரு ஷோ மாதிரி காட்டுவானுங்க. அதுல எல்லாம் வந்து ஏறுறது, அதுக்கப்புறம் போறது. எனக்கு வந்து ஷோன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒரு லிஸ்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ சொன்ன அந்த மைடியர் பூதம் அதெல்லாம்ன்றது ஒண்ணு. அப்போ ஸ்மால் வண்டர்னு ஒண்ணு வரும். அந்த ஸ்மால் வண்டர் வந்து அதான் அது விஜய் டிவில வரும். நமக்கு வந்து நார்மல் எங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கிடையாது. ஸோ பாட்டி வீட்டுக்கு வரும்போது தான் சம்மர் ஹாலிடேஸ்ல தங்கும் போது தான் வந்து அது பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்மால் வண்டர் அந்த ஷோ. அதுக்கப்புறம் வந்து எவ்ரி சம்மர்ல வந்து அப்போ வந்து அந்த 2 நடக்கும். ஒண்ணு வந்து ஸ்டார் மூவிஸ்ல வந்து ஆக்ஷன் ஃப்ரைடேஸ் அப்படின்னு சொல்லி போடுவான். எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு ஜாக்கி சான் படம். அந்த ஹிந்தி பேப்பர்ல அந்த பாப்போம் தெரியுமா, இன்னைக்கு என்னென்ன படம் வருது, இன்னைக்கு என்னென்ன படம் போட்டுருக்கானுங்க வருது. அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் கேபிள் கிடையாதா, எங்க பாட்டி வீட்டுக்கு தான் போனோம். போயிட்டு பிளாக் பண்ணிடுவேன் டிவிய, நான் பார்ப்பேன். அப்ப வந்து இந்த ஜுராசிக் பார்க்கு அந்த மாதிரி படம்லாம் வரும்ல. நான் மெயினா ஜாக்கி சான் படம்ஸ் ஃபுல்லா அந்த ஆக்ஷன் படமா பார்த்துட்டு சைனா படமா பார்த்துருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் டிவில ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது எவ்ரி ஃப்ரைடே நைட் பார்த்தோன்னா ஒரு இங்கிலீஷ் படம் தமிழ்ல டப் பண்ணி செம்ம ஜாலியா இருக்கும். அந்த மெமரி சான்ஸே இல்லை. எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு ஜாலியான படமா போடுவான். அவன் அது சீரியஸான படமா இருந்தாலும் இவன் டப்பிங்ல ஜாலியா ஆக்கிடுவான். ஆமா ஆமா, அதுக்கு குருட்டுத்தனமா பயங்கரமா டப்பிங் பண்ணி வச்சிருப்பானுங்கல்ல. ஜாலியா இருக்கும். உட்கார்ந்து நான் பாட்டுக்கு ஜாலியா அந்த 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 படம் பாக்குறது. அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் மெமரி என்னன்னா, நம்மளோட 10th ஹாலிடேஸ் சம்மர் ஹாலிடேஸ்ல தான் வந்து எஃப்எம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சூரியன் எஃப்எம் அண்ட் ரேடியோ மிர்ச்சி ரெண்டும் ஒரே நாள் 10th நினைக்கிறேன், 10th மார்ச்னு நினைக்கிறேன். லீவ் விட்டு கொஞ்ச நாள்ல இருந்துச்சு. அப்போ இல்ல எனக்கு சொல்றேன்னா அது ஒரு பெரிய கல்ச்சர் சேஞ்சுங்க எஃப்எம் வந்தது. ஆமா அந்த மீடியா வந்து எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் தான். அது மூலமா எவ்வளவு பலன் அடைஞ்சிருக்கோம். அதே மாதிரி அதுல இருந்தே வந்த பிரபலங்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா உட்காந்துருக்காங்க. அது அந்த கல்ச்சர். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஆல் இண்டியா ரேடியோ அது மட்டும் தான் நமக்கு எஃப்எம்ங்கிற இதே இல்லல்ல. நான் எஃப்எம்ல எவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிருந்தேன்னா, நான் ஆர்ஜே ஆகிறதுக்குலாம் ட்ரை பண்ணேன். பாருங்க இன்டர்வியூ எல்லாம் போனேன்.
ரேடியோ மிர்ச்சிக்கு நிறுத்தணும். போய் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் கிளியர் பண்ணி, மிர்ச்சி சிவாலாம் அப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். மிர்ச்சி சிவா வந்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு போவான். ஓகே அடுத்த ரவுண்ட் கிளியர் பண்ணிருங்க அப்படின்லாம் போவான். 3rd ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போல. அப்போ வந்து ரேடியோ மிர்ச்சி ஃபாத்திமா அக்தர் ரோடுன்னு கோர்ட்டுன்னு ஒரு பில்டிங்ல இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல வேலை அப்படி போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவர் கிடைச்சிருப்பாரா? இந்த உலகத்துக்கு இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு மருத்துவர் கிடைச்சிருப்பாரா சொல்லுங்க. நீங்க அதை விட ஒரு புனிதமான ஒரு பணியில ஈடுபட்டு இருக்கீங்க. நீங்க உலகத்துக்கு தேவைங்க. வந்துட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது எப்படி இருக்குன்னா, எங்க நீ மட்டும் ரேடியோல சேர்ந்து அப்படியே அங்க இருந்து படத்துல நடிச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆகி சிஎம் ஆகி ஆயிடுவேன். போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த லைஃப் கிடைச்சிருக்குமா? இந்த லைஃப் கிடைச்சிருக்குமா? அதே மாதிரி இந்த இந்த மே மாசம் முடியிற இந்த லாஸ்ட் ஹாஃப்லயே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். லைக் வந்து ஜூன்னா ஸ்கூல் திறந்துருமா, ரைட்டு. உடனே இந்த அது என்ன மெயின் கடுப்பு அப்படின்னா, அதுல வேற சம்மர் ஹாலிடேஸ் ஹோம் ஒர்க்னு ஒண்ணு கொடுத்து அனுப்புவானுங்க. அட ஃபுல்லா மட்டும் கடைசியில உட்காந்து இதை வேற எழுதி தொலையணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே இல்ல உனக்கெல்லாம் கொடுத்தாங்களா? நம்ம ஸ்கூல் தான்டா, எல்லாருக்கும் தான் கொடுத்தேன். எனக்கு அந்த ஒரு விஷயத்துல எங்க ஸ்கூல் சூப்பர். ஹாலிடேஸ்னா மொத்தமா யாரும் ஸ்கூல் பத்தி நினைக்கானா. நீங்க அதுதானே கஷ்டம்ங்கிறீங்க, சோகமா இருப்பேன்னு. ஏய் கிளப்பி விடுறீங்களா? அதுவும் நம்ம வைஃப் முன்னாடி நான் படிச்செல்லாம் சொன்னா அவ கோச்சுப்பா. ஆமா அதுதான் அந்த இது ஞாபகம் இருக்கா? அந்த மே மாசம் கடைசியில ஸ்கூல்ல கூப்பிட்டு இந்த நோட் புக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. புக்கு நம்ம வாங்கிக்கணும் வாட்டவர். அந்த நோட் புக்கு வந்து அந்த அட்டை போடுற ஒரு இருக்கும். அது ப்ரௌன் ஷீட் தான் போடணும். அது மேல ஸ்டிக்கர் ஒட்டி பேர் எழுதுறது, யூனிஃபார்ம் தைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி. நமக்கு அப்பயே மைண்ட் செட் ஆயிடும். ரைட்ரா ஸ்கூல்ரான்னு. நான் அந்த ஃபன் ஆக்டிவிட்டி எல்லாம் மைண்ட்ல வச்சு இதெல்லாம் அட்டை போடுவோம், புது ஷூ வாங்குவோம், புது பேகு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போவோம். புது யூனிஃபார்ம், அந்த புது ஸ்மெல்லோட வேற போவோம். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரே ஃப்ளெக்சிங் தான். எல்லாரும் வந்து அவங்களோட புது ஆக்சஸரீஸ் காட்டுறது, ஷூ காட்டுறது. என் பையனுக்கு அதே இதோட சரி, அவன் ஸ்கூல் திறக்கும் போது சரி நம்ம அட்டை போடுவோம், அது ஜாலியா இருக்கும், அவனையும் எக்ஸைட்டடா இருப்பான். அட்டை போடுவேன்னா இவ்வளவு புக்கை கொடுத்துட்டு நீயே அட்டை போட்டுட்டான். என் ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணுன்னா எனக்கு வராது, நீயே போடுட்டா. என்ஜாய் பண்ணு தானே, அதுக்கு இவ்வளவு புக்கு நான் தனியா உட்காந்து போடணும், யாருமே இல்ல, நான் மட்டும் உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். இவ்வளவு பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா எதுக்கு அட்டை போட்டீங்க, நான் உங்களை போடவே சொல்லையே. கடைசியில ரைட் நீ சொல்லிட்டேன். ஆஹா ஸ்கூல் ஜாலி, திருப்பியும் போறேன், படிக்கிறேன். இல்ல நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. படிப்ஸா அவ்வளவு இல்ல, ஐயோ லைட்டா அப்படி சொல்றேன். சரி அப்ப சரி நம்ம இப்படி பண்ணுவோம். இது என்னன்னா, சரி சம்மர் ஹாலிடேஸ் தானே பேசுறோம், 12th லீவ் பத்தி பேசுவோம். ஏன்னா அதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சம்மர் ஹாலிடேவா இருந்திருக்கு எல்லாருக்குமே. ஓகேவா, குயிக்கா அதை மட்டும் பண்ணுவோம். இப்போ 12th லீவ்ல வந்து நம்ம பேட்ச்லாம் நம்ம டிஎன்பிசி இருந்தது, ரைட்? ஏன்னா நம்ம ஸ்கூல் முடிச்சு ஒரு மாசம் கழிச்சு இந்த எக்ஸாம். நம்ம ஞாபகம் இருக்கா? நம்ம டிஎன்பிசி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த நாள் சந்திரமுகி போனோம். சந்திரமுகி, ஆமா குஸ்கா, ஆமா. சோ அது சந்திரமுகி. அதுக்கப்புறம் நம்ம 12th முடிச்சுட்டு ஹோல் இதுவும் சேர்ந்து மாயாவி. அதுதான் நான் பேசிருக்கேன். அது சூப்பர் படம்டா அது. நல்ல படம், எனக்கு பிடிக்கும்டா. இன்னைக்கு கூட அது நல்ல படம்டா. அது படமாடா அதெல்லாம். டேய் அது போய் மண்டை காஞ்சிருச்சு எனக்கு. பாட்டு செம்மையா இருக்கும், எல்லா பாட்டுமே. எனக்கு படமே வச்சுனால காமெடியா இருந்துச்சு படம். இன்னைக்கு கூட நான் இது 4-5 வாட்டி பாத்திருக்கேன் திரும்ப திரும்ப. ஆனா அப்ப இருந்த ஜோஸ்டர் அதெல்லாம் எவனுக்கு தெரியும்? அதெல்லாம் ஸ்கூலே முடிஞ்சிச்சுரா அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த ஒரு மாசம் ஒரே காமெடி தான். அப்புறம் அது ஒரு காமெடி. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரும் பாரு, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல இந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட். சை
அது ஒரு டென்ஷன் தான். இதுல என்னன்னா நம்ம மார்க் என்னங்கிறது முக்கியம் இல்லாம அடுத்தவன் என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அலைவாங்கல்ல நம்ம ஊர்ல தான். அவனுக்கு டார்ச்சர் தான் தாங்க முடியாது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த கவுன்சிலிங் வைங்க. சோ ஆனா நான் அதெல்லாம் பண்ணல. அப்படி டேரக்டா ஃப்ரீஸ் என்ன சொல்றது, மார்க் வரதுக்கு முன்னாடியே ஒரு காலேஜ்ல வந்து டொனேஷன் எல்லாம் வேணாங்க அந்த மாதிரி ஒரு காலேஜ். நான் நினைச்சேன் ஏன்னா ஈஸியா இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஆடு மாதிரி தலையாட்டு இருந்தேன் அப்படின்னு போயிருக்கேன். ஆனா ஐயோ அந்த காலேஜ் எபிசோட்ல சொல்றேன், அது எப்படின்னா படிக்கிறான்டா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூல்ல மச்சி ஸ்கூல் வந்து நமக்கு உண்மையாவே காலேஜ் மாதிரி தான் இருந்தது. ஆமா நம்ம டெலக்ஸும் செம டெரரான ஒரு காலேஜ்ல தான் அண்டர் கிரேட் பண்ணிருக்காப்ல. அப்படியா? ஆமா ரொம்ப ஒரு காண்டான காலேஜ் தான் அது. ஓவரா வந்து ரூல்ஸ், இந்த ஆளுங்க அடியாளுங்க சுத்தி இருப்பாங்க. சாப்பாடு மட்டும் சூப்பரா இருக்கும். அது சார் முக்கியம் இல்ல. ஆமா அது இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட்லி. சோறு சாப்பிடறதுக்குனே போறது சத்யபாமா. சும்மா போனாலே சோறு போடுவாங்க சாப்பிட்டு. இல்ல அதேதான் அங்க சும்மா இது காலேஜ் பார்க்க வந்திருக்கோம் பேரண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ஓகே. முதல்ல சாப்பிட்டுட்டு ஆமா எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான். ஆனா அந்த ஒரு நல்ல விஷயம். அதுல நல்ல விஷயம் இல்ல, பட் அதுல அவங்க கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு சாப்பிடுற ஃபுட் அளவுக்கு குவாலிட்டி ஃபுல்லாவே இருக்கும். அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு எத்தனை கிடையாது. இதான் இது ஜேபிஆர்ல நம்ம க்ளோஸ் இருக்காங்களே, ஜேபிஆர் சத்யபாமால படிச்ச எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், ஃபுட்டு மட்டும் செகண்ட் டு நன். அவனுங்க அந்த விஷயத்துல வந்து அதான் அடிமை மாதிரி வச்சு நல்லா சோறு போடுவாங்க. இதுதான் வந்து வேற எதுவும் கிடையாது. இவனெல்லாம் வச்சு செய்வோம். இதெல்லாம் வந்து தனியா காலேஜ் எபிசோட்ல வந்து வச்சு செய்யலாம் தரமா ஒண்ணு பண்ண காமெடிலாம். ஆமா. சோ மத்தபடி என்ன டெலக்ஸ், நீங்க என்ன டெலக்ஸ் வாய் வேலை செய்யுது ஆனா பேச மட்டும் மாட்டேங்குது. வாய் மூவ்மெண்ட்ல இருக்கு. சாரி எனக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே அந்த சைடுல. இல்லனா 100% நான் வந்து தூங்கிடுவேன். அதனால அது ஆமா பாய் டெலக்ஸ் எப்படின்னா 9 o'clock ஆனாலே அந்த சார்லி ஒரு படத்துல இருப்பான்ல அந்த மாதிரி உட்கார வச்சு நீங்க பேச வைக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் நாளே. அதான் ஆரம்பிக்கிறப்ப குமார் தான் சொல்லிட்டு இருந்தேன். வைஃப் வந்து கால் ஸ்டார்டிங்லயே ஃபர்ஸ்ட் சொன்னா இந்த மாதிரி திடீர்னு கொரட்டா சத்தத்துக்கு ஏதாவது கேட்டுச்சுன்னா கால் பண்ணி எழுப்பி விடுங்க. சூப்பர். சோ மத்தபடி ஓகே, ஐ திங்க் இட் வாஸ் குட். சோ இது போதும் ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து டெலக்ஸ் நீங்க வந்து பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து நல்லா வாயை வார்ம் அப் பண்ணிருக்கீங்க. அது வரைக்கும் நல்லது. பேசல பட் நல்லா வார்ம் அப்ல தான் இருக்கீங்க. அது நல்ல விஷயம். ஓ இதுதான் அந்த வார்ம் அப். அடுத்த ரெக்கார்டிங் தயவு செஞ்சு நாங்க வேற டைம்ல எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி வைக்கிறோம். அப்ப வந்து தயவு செஞ்சு இது கலந்துக்கோங்க. நீங்க அடுத்த ரெக்கார்டிங்க்கு சொல்லுங்க. இது குமார் பட் எனிவேஸ் சூப்பர். வந்தமைக்கு நன்றி. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கோட நல்ல ஒரு எபிசோட வந்து மீட் பண்றோம். நன்றி பாய். நன்றி டெலக்ஸ். பாய். நன்றி டெலக்ஸ். ஓகே மத்தபடி see you signing off. Bye. Enjoy. Bye. Thank you guys. Bye. மக்களே once again thanks for listening. எங்களை நீங்கள் மீண்டும் மோட்டிவேட் பண்ணணுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பாட்டிஃபைலையோ யூடியூப்லேயோ. அதே மாதிரி வந்து எங்கள் எபிசோட் பிடிச்சிருக்கா யாருக்காவது ஷேர் பண்ணணும். உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி மெமரி யார் கூடயோ ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் கசின்ஸு, ஃபேமிலி அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இது உங்கள் உரலும் உலக்கையும் பாட்காஸ்ட்.